அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். 2016 தேர்தலுக்கு முன்னோட்டமா ஸ்ரீரங்கம் என்ற தலைப்பில் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த முறை 2011 பொதுத் தேர்தலில் அந்த தொகுதியில் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா போட்டியிட்ட போது கூட இவ்வளவு வித்தியாசம் கிடையாது. அந்த அளவுக்கு அறுதி பெரும்பான்மையான வெற்றி கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக இடைத்தேர்தல்களில் இப்போது ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது ஒரு வழக்கமாக ஆகிவிட்ட நிலைமையில் இப்போது புதிய ட்ரெண்டாக எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்ற நிலைமை ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் வந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தனது தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விடுத்திருந்த வேண்டுகோளில் எங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய டெபாசிட்டும் பறிபோக வேண்டும், அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டதால் அப்படி நடக்கவில்லை. திமுக தனது டெபாசிட்டை மீட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் தான் தங்களுடைய டெபாசிட் இழந்திருக்கின்றன. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய ஒரு முயற்சி பலிக்கவில்லை என்று சொல்லலாம். அதே சமயம் 96,000 வாக்குகள் வித்தியாசம் என்பது நிச்சயமாக ஒரு வரலாற்று நிகழ்வு. இதளவு சாதாரண நடக்கூடிய விஷயம் இல்ல. இவ்வளவு வாக்குகள் 2016 கிடைக்க முடியாமல் போனால் கூட இதில் பெரும்பகுதி மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அரசியல் நோக்கில் கருதுகின்றன. இது 2014 ஆண்டுக்கான பொதுத் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா அல்லது எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துவது போல பணபலம் மற்றும் அதிகார பலத்துடைய முயற்சியா அதனுடைய பலன்தான் இந்த தேர்தல் முடிவா? இதை பற்றி தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். 2011 ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கும் போதே ஸ்ரீரங்கத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது. அதிமுக தலைவர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் நின்று எம்எல்ஏவாக தேர்வானார். சொத்து வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு பதவி பறிபோனது. அங்கே தேர்தல் நடத்தும் கட்டாயத்திற்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டது. இம்மாதம் 13ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருச்சி பக்கத்தில் இருக்கு. இன்று தேர்தல் முடிவுகள் எல்லாம் எண்ணப்பட்டது. காலை 8 மணி முதல் மாலை சுமார் 4 மணி வரை எண்ணப்பட்டது. மொத்தம் 23 ரவுண்டு அதிமுக அபார வெற்றி பெற்றது. மொத்தத்தில் ரவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதிமுகவினர் 1,52,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் சுமார் 55,000, பாஜக 5,000க்குள்ளாக தான் வாங்கியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 1,500க்குள்ள தான் வாங்கியிருக்காங்க. இதனால தான் 2 பேருக்கும் டெபாசிட் போச்சு. இதே போல இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற்றது. கோவால ஆளும் கட்சியான பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல ஆளும் கட்சியான மமதா பானர்ஜியினுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அருணாச்சல் பிரதேசல ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மக்கள் மனதில் ஒரு வினா எழுந்துள்ளது. தமிழகத்தில் இந்த இடைத்தேர்தலை வச்சு அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. முடிவுகள் இதே மாதிரி இருக்குமா? இடைத்தேர்தலுடைய முடிவு அதில் பிரதிபலிக்குமா? இல்லை என்றால் தமிழகத்தில் வளர்ச்சி என்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அதிமுக ஆட்சியில் அப்படி ஏற்பட்டிருந்தால் அதிமுக அதை வைத்து வாக்கு சேகரிப்பாங்களா அடுத்த வருஷம் நடக்கவிருக்கும் தேர்தலில்? இல்லை என்றால் எதிர்கட்சிகளின் பலவீனம் அதிமுகவிற்கு பலமாக அமையுமா? இல்லன்னா இல்ல இது இடைத்தேர்தல் தான், கூட்டணியை பொறுத்தே சட்டசபை தேர்தல்களுடைய போட்டியினுடைய வீரியம் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்லி வராங்களே, இதுல எதை நம்புவது என்ற வினா மக்கள் மனதில் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல உண்மையான விஷயம் என்ன? 2016 பொதுத் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்க முடியுமா என்ற கேள்விதான் பிரதானம் எழுந்திருக்கிறது. இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சி நம்முடைய திமுகவுடைய சட்டப்பிரிவு இணைச் செயலாளர் திரு பரந்தாமன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். அதேபோல பாஜக சார்பில் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். மிக விரைவில் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நான் முதல்ல திரு சுப்பிரமணியம் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்க தான் களத்தில் இருந்து போட்டியிட்ட வேட்பாளர், முதல்ல இருந்து கடைசி வரைக்குமான ஒட்டுமொத்த நிகழ்வை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அடிப்படையாக தெரிந்திருக்கும், இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா பாஜக 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை, இந்த அளவுக்கு குறைவான வாக்கை பெறும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா திரு சுப்பிரமணியன்? இது தோல்வியாக நாங்கள் கருதவில்லை. பாஜகவை பொறுத்தளவு ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். மக்களிடம் மாற்றம் என்பது ஒரு நாள் 2 நாள் ஏற்பட்டு விடாது. அது மெல்ல மெல்ல தான் சென்றடையும். அதற்குள்ள வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வளர்ச்சியை பற்றி நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல, நாட்டின் வளர்ச்சி அத்தியாவசியமானது, முக்கியமானது. ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக நாம் வளர்ச்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா 7 முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அடிப்படை வசதிகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய தாக்கம். அதை தீர்த்து வைக்கிறோம். மாற்றத்தை மக்கள் விரும்ப வேண்டும் என்கின்ற செய்தியை தான் மக்கள் முன்பு நாங்கள் எடுத்துச் சென்றோம். இல்ல, கடந்த 3 ஆண்டு காலமாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அந்த தொகுதியில எம்எல்ஏ இருக்கும் போது 3 ஆண்டு காலமாக அந்த தொகுதியில நிறைய நலத்திட்ட பணிகளை நிகழ்த்திருக்காங்கன்னு அந்த தொகுதியை சேர்ந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா?
நலத்திட்ட பணிகள் என்பது இப்ப அங்க வந்து சில கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்குள்ள லா காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மேற்கொண்டு அந்த நம்ம ஸ்ரீரங்கம் பயனீர் விடுதி கட்டியிருக்கிறாங்க. பட் அதுல தொகுதி மக்களுக்கு நேரடியாக பயன் இல்லை, அவ்வளவுதான். தொகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகள், கழிவறை, சாக்கடை போக்குவரத்து, அம்மா மண்டபத்தில் குளிக்கிற இடம் சாக்கடையா, முழங்கால் அளவு சேர் சாக்கடையா கிடக்கு. நீர் வந்து மணல் அள்ளி வாரப்பட்டதால் 10 அடி அள்ள வேண்டிய மணல் 10 மீட்டர் அல்ல 30 அடி கீழே ஆழமாக அள்ளிய காரணத்தினாலே காவிரி கரையோரங்கள் காய்ந்து நிலத்தடி நீர் கீழே போய் விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, குடிநீர் தண்ணி இல்ல. இப்படி அடிப்படையான காவிரி கரை ஓரத்தில் தண்ணீர் இல்லாத பிரச்சனை. அங்கு வேயப்பட்ட கூரைகள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேயப்பட்ட கூரைகள் இருக்கக்கூடிய குடிசைவாழ் மக்கள். இப்படி இவருடைய அடிப்படையான ஆதாரங்கள் எதுவுமே முன்னேற்றப்படவில்லை என்பதுதான் ஸ்ரீரங்கம் மக்களுடைய மக்கள்கிட்ட ஒரு ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இது போன்ற அடிப்படை பிரச்சனைகள் மக்கள் அக்கறை செலுத்துவதாகவோ இல்லாட்டி இது போன்ற பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வாக்களிப்பதாக நீங்க நினைத்தீர்களா? மக்களை பொறுத்தளவு நாங்கள் என்ன குறைகள் என்று கேட்டபோது அந்த குறைகள் சொன்னாங்க. இவ்வளவு அடிப்படையான விஷயங்கள், குறிப்பாக ஒரு சுடுகாடு என்பது 4 வருஷமா கட்டி திறக்கப்படாத, அனுமதிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. ஒரு விஏ அலுவலகம் 3 வருஷமா கட்டி திறக்கப்படாத நிலையில் இருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்தும் பயனில்லை, செவிலியர் கிடையாது, டாக்டர் மருத்துவர் கிடையாது என்ற குறைகள் எல்லாம் அடிப்படையான விஷயங்கள். காமராஜ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் 5வது வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே அப்படியே 5வது நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில இடங்களை தவிர. அப்ப அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கு உள்ள ஆதாரம் கிடைக்காத காரணத்தில் பெண் குழந்தைகள் அடுத்த ஒரு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கல்வி முடக்கப்படுகிறது. 30-35 ஆண்டுகளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இருக்காரு. ஒரு அம்மா 30 வயசு ஆகுது. அம்மா நீ பிறந்த பிறகு உனக்கு வந்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான், உனக்கு என்ன பலன், நீ என்ன படிச்சிருக்கேன்னா நான் 3வது படிச்சிருக்கேன் 5வது படிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க ஊர்ல அதுக்கு மேல பள்ளிக்கூடம் கிடையாது. கல்வியும் சுகாதாரமும் அடிப்படை தேவைகள் இது ஸ்ரீரங்கத்தில் பூர்த்தி செய்யப்படவில்லை. அதை பூர்த்தி செய்வதற்கு மக்கள் கவனத்தை மாற்றத்திற்கான ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. மக்கள் உங்களுடைய வேண்டுகோள் ஏற்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நான் திரு பரந்தாமன் திமுகவுடைய சட்டப்பிரிவு இணைச்சலாளர் கேட்க விரும்புறேன். 96,000 வாக்குகள் வித்தியாசம். ஒரு கட்சி பெறக்கூடிய வாக்குகளே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா வித்தியாசமே 96,000 வாக்குகள் அடிக்கும் போது இந்த வாக்கு வித்தியாசம் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை சொல்லலாம் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு தேர்தலுடைய முடிவும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முடிவை சொல்லத்தான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் கூட நீங்கள் சொல்வது போல இது வந்து 2016க்கு ஒரு வெள்ளோட்டமா என்றெல்லாம் பார்ப்பீர்களே ஆனால் என்னுடைய பார்வையில் அது கிடையாது. காரணம் இவைகள் இடைத்தேர்தல் தான். அப்படி நீங்க சொல்வீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல 96,516 வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது இல்லாமலே போய் இதுல ஒரு 50,000 வாக்குகள் வெளியேறிச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட, அதிருப்தி ஆயிடுச்சுன்னா கூட மிச்சமும் கூட 40,000 வாக்குகள். ஒரு உதாரணம் சொல்றேன். இதே அதிமுக பெண்ணகரத்தில் டெபாசிட்டே இழந்தது. 2006 2011 வரை 11 இடைத்தேர்தல்கள் நடந்தது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு 11 திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. இன்னும் சொல்ல போனா 2006 திருவட்டாறு விளவன்கோடு 2 சட்டமன்ற தொகுதியிலும் ஏடிஎம்கே டெபாசிட்டே இழந்தது. ஆனா ஒரு பொது தேர்தல் வரும்போது ஏடிஎம்கே அரசாங்கத்தை பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் மக்கள் ஆதரவு கொடுக்கிறார். ஆக இடைத்தேர்தல் என்பது அது ஒரு போக்கிலே மக்கள் முடிவு செய்கிறார்கள். பொது தேர்தல் என்பது ஒரு அளவுகோலை வைத்து ஒரு முடிவு செய்கிறார்கள். ஆக இந்த ஒரு வெற்றி என்பது இந்த ஒரு விகிதாச்சாரம் அடிப்படை, அதாவது 96,000 ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு தொகைதான். இருந்தாலும் கூட ஆனால் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து விட்டது. அவர்கள் இதன் காரணமாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு செல்வாக்கு இல்லை என்கின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம நீங்க சொன்ன போல பெரும்பான்மையாக பார்க்கும்போது 91க்கு பிறகும் சரி, இந்த மாதிரி திருமங்கல பார்முலாக்கு பிறகும் சரி, இப்ப ஸ்ரீரங்கம் பார்முலா வச்சுக்கலாம். நீங்க 8 அடி பாத்தீங்கன்னா அவங்க 16 அடி பாயிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க, என்னோட தனிப்பட்ட கருத்தால திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரையறையை நிர்ணயிக்கிறது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் தாண்டி பயணிக்கிறது. நீங்க போட்டா அவங்க ரோடு அப்படி இல்ல. அப்படி பார்க்க போனா திருமங்கலத்துக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. லட்டுல மூக்குத்தி கொடுத்தது எல்லாம் அதிமுக அரசாங்கத்துல கும்மிடி பூண்டில மீடியாக்கள் அதிகமா வந்த காலகட்டத்தில் அந்த திருமங்கலம் தேர்தல் நடக்கும் போது அது பெருசா தெரிஞ்சு. சுதந்திர காலத்துக்கு பிறகு 50களுக்கு பிறகு வந்த முதல் தேர்தலே பாத்தீங்கன்னா இரட்டை மாட்டுக்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் 5 ரூபாய் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்ப இருந்தே இந்த காலத்துல காமராஜர் காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கு. ஆனா
ஃபார்முலா அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி இந்த இன்னைக்கு வந்து நீங்க சொல்றமே 30 அமைச்சர்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கும் வார்டு வாரியாக பிரித்து கொடுத்து நீ தெலுங்கு பேசுற அமைச்சரா தெலுங்கு பேசுற மக்கள் பக்கத்துல இல்ல நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பகுதி மக்கள் இப்படி ஒரு ஃபார்முலா பிரிச்சு கொடுத்தது வந்து ஒரு தப்பு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைடுல போய் அது ஊடகங்கள் வந்து இன்னைக்கு பெரிதா இருக்கிற காரணத்தினால அந்த காலகட்டங்கள் வந்து ஃபார்முலாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் லெவல் ஆச்சு. தவிர இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்கள் என்னவோ அப்படிதான். ஊடகங்கள் இங்க அதிகமா இருக்கு, அதனால வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு பெருசா டிஸ்கஷன் பண்ற வெளிப்படையாது. அதனால வெளியே தெரிஞ்சிருச்சு. அப்படி அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல என்ன அளவுகோல் இருந்ததோ அதே அளவுகோல் தான் மற்ற இருந்தானா இப்போதைக்கு திருவரங்கம் வந்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜை கொடுக்குது. அதிமுக ஈர்ப்பு கொண்ட விருதுநகர் எம்எல்ஏ திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் முன்னிருக்கார். அதே போல பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் முன்னிருக்கார். ஏற்கனவே நம்மோடு திமுகவுடைய சட்டப்பிரிவு துணை இணைச் செயலாளர் திரு பரந்தாமன் அவர்கள் முன்னிருக்கார். அதே போல ஸ்ரீரங்கத்துடைய பாஜக வேட்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிருக்கார். நான் வந்து திரு கார்த்திகை செல்வன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே திரு பரந்தாமன் கேட்டேன், உங்கள் மூலமா தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த அதிமுக வெற்றி பெறுங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே அறிந்த விஷயம் தான், திமுக உட்பட. ஆனால் இந்த 96,516 வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது, இந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர் 1 அண்ட் நம்பர் 2, இது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணல. இது வந்து வெறுமனே ஒரு கட்சிக்கு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படி தெரிஞ்சு மக்கள் வாக்களிச்ச மாதிரி இல்லாம அதை தாண்டி கூடுதலான ஒரு எதிர்ப்பு இல்லை அல்லது கூடுதலான அதிருப்தி இல்லை, இது மாதிரியான ஒரு சிந்தனை காட்டு நினைக்கிறீங்களா? இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சி வெற்றி பெறுறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசுறோம், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தாலும் கூட இந்த இடைத்தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, ஒண்ணு வந்து அங்க பதவி இழந்த ஜெயலலிதா அவர்களுக்கான ஒரு மறு தேர்தல், அவருக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நிறுத்துறாங்க. அப்போ நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பு எந்த விதத்துல இதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல்ல இந்த ஹியூஜ் மார்ஜின் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து அதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிட முடியாது. நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க, அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க, ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள், இது எல்லாத்தையும் வைக்கலாம். எல்லா ஆளுங்கட்சிகளும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்தது, அதை யாராங்க மூடி மறைச்சிட முடியாது. இந்த குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் கூட உண்மைதான், ஓரளவுக்கு அங்க நடந்தது எல்லாமே. அதை தாண்டி இந்த மார்ஜின் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர். கிட்டத்தட்ட 1 லட்சம் அவங்க டார்கெட் பண்ணதை ரீச் பண்ணிட்டாங்க. 96 சொன்னா கூட அது 1 லட்சம் அப்படிங்கிற அளவுல போகும்போது மக்கள் மத்தியில நிச்சயமா அது வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அது ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து நீங்க சொல்ற பணபலமோ அல்லது படைபலம் எல்லா பலங்களையும் தாண்டி ஒரு சிம்பத்தி ஃபேக்டரும் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம வந்து அங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இது சரியா தவறாங்கிறது ரெண்டாவது, இப்படி ஒரு சிம்பத்தி வர்றது சரியா தவறாங்கிறது ரெண்டாவது. ஆனா ரியாலிட்டியில அது என்னவாக இருக்கிறது? உங்களுடைய பார்வையில ஜெயலலிதாவுடைய எம்எல்ஏ பதவி பறிபோய் விட்டது. இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது அவங்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஆதரவு, அவருடைய அந்த பர்சனல் டச்சோட ஒரு லெட்டர், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அங்க வந்து கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அந்த கடிதங்கள் எவ்வளவு தூரம் படிக்கப்படும் நினைக்கிறீங்க? அந்த படிக்கப்படுறது அதுல என்ன நடந்துச்சுன்னா, இந்த 80% நமக்கு வந்து ஸ்ரீரங்கம் வந்து ஒரு நகர்ப்புற ஒரு மேல்தட்டு மக்களுடைய தொகுதிங்கிற எண்ணம் இருந்தாலும் அது ஒரு மக்கள் வந்து ஒரு ஸ்ரீரங்க யூனியன் மட்டும்தான் வந்து நம்ம அர்பன் கிரவுட்னு சொல்ல முடியும். மணிகண்டனும் அந்த நல்லூரையும் வந்து நிச்சயமா ரூல் தான். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, அதிமுகவில இருந்து ஒவ்வொரு 50 வாக்காளர்களுக்கும் ஒரு நிர்வாகி நியமிக்கப்பட்டார். அவர் வந்து இதை கொண்டு போய் கொடுக்கிறார். குறைந்தது 3-4 முறை பர்சனலா பாத்துருக்காங்க. பார்த்து அவங்க சொல்றாங்க இந்த லெட்டர்ல என்ன இருக்குங்கிறத தாண்டி இந்த மாதிரி அம்மா எழுதிருக்காங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் போனாங்க, இதெல்லாம் சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரியாக கூட இருக்கலாம். ஆனா இது வந்து ரியாலிட்டியில இது வந்து ஒரு மாரல் பூஸ்டா நிச்சயமா இதே காலகட்டத்தில் ஒரு நிமிஷம், இதே காலகட்டத்தில் இதே மாதிரியான ஒரு இடைத்தேர்தல் ஸ்ரீரங்கம் தவிர ஜெயலலிதாவுடைய சொந்த தொகுதி வேற எங்கேயா நடந்தா இந்த வாக்கு வித்தியாசம் காட்டியிருக்க முடியாது, இருக்காது. நிச்சயமா இவ்வளவு உழைப்பும் இப்ப எல்லா நேரம் எல்லா அமைச்சர்களும் போறாங்க, எல்லா எம்பிக்களும் எல்லா இடைத்தேர்தல்களையும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து 10-20 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல், இந்த தொகுதிங்கிறதுக்கு வந்து அதிகபட்சமான ஒரு முக்கியத்துவம் வந்தது அது ஜெயலலிதா அமைச்சர்கள் அதிகார வர்க்கம் மட்டும் இல்லாம மக்கள் மனதிலேயே கூட அந்த முக்கியத்துவம் இருந்தது. ரெண்டாவதா வந்து நீங்க பிஜேபி சீன்ல வந்தாங்க, ஒரு கேண்டிடேச்சர் போடுறாங்க, சிபிஎம் இருந்தாங்க. அப்ப வந்து விமர்சனங்களும் நிறைய வருது. 4 முனை போட்டின்னு வரும்போது அவங்க வந்து போட்டியில களத்துல இருந்தாங்களா, ஒரு மீகர் மார்ஜின் கூட வரலனாலும் கூட அவங்க எழுப்பின குற்றச்சாட்டுகள் அல்லது அவர்கள் முன்வைத்த வாதங்கள் அப்படின்னு வந்து அந்த களத்தை வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவா அதுக்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்குச்சு. நிறைய பேரை வந்து இந்த வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு அதிகரிச்சதும் இந்த வாக்காளர்கள் அதிகமா பதிவு பண்ணதெல்லாம் அதுல ஒரு காரணிகள். ஆனா இது வந்து உடனே 2014 ரிஃப்ளெக்ட் ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா திரு மாஃபா பாண்டியராஜன் முதல் கட்ட கருத்து நான் கேட்டேன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கடிதம் எழுதி சொன்ன போது அவங்களோட பொதுப்படையான கடிதத்தும் சரி, தனிப்பட்ட கடிதத்தும் சரி, அவங்க வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க, எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுடைய டெபாசிட்டும் போகணும்னு சொன்னாங்க.
ஆனா திமுக தன்னுடைய டெபாசிட்டை பெற்றுவிட்டது. ஒன்று. சோ ஜெயலலிதாவுடைய நோக்கம் ஒரு இடத்துல நிறைவேறல. முக்கியமான பிரதான எதிரியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை. இரண்டாவது விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழக்கவில்லை. 2014 பொது தேர்தலின் போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு வாக்கு பெற்றதோ அதை விட 1000 வாக்கு கூட தான் வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய எதிர்ப்பு அலையில இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியுடைய ஒட்டுமொத்த பலம் எந்திருக்கக்கூடிய இடத்துல கூட அவர்களுடைய வாக்கு 1000 வாக்கு கூடத்தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது திமுக மீதான அதிருப்தி அப்படிங்கிற எப்படி சொல்றது, ஒரு ஜெயலலிதா மீதான சிம்பத்தி மட்டும் தானே சொல்ல முடியும். ரெண்டு கருத்துக்கள் இதுல. ஒண்ணு, நீங்க முதல்ல சொன்ன விஷயம், திமுக தனது வாக்குகளை தக்க வைத்திருக்கிறதா இல்லையா என்பதற்கு நீங்க அப்சல்யூட் ஃபிகர் பார்க்க கூடாது, நீங்க பெர்சன்டேஜ் பார்க்கணும். 28% இருந்த கட்சி இன்னைக்கு 25% குறைஞ்சிருக்கு. எனக்கு அதிசயம் தான் நீங்க சொன்ன எப்படி திமுக டெபாசிட் வாங்கியது என்றது எனக்கும் அதிசயமா தான் இருந்தது. ஆனா அதே நேரத்தில் அம்மா கேட்டாங்க, எல்லாரும் டெபாசிட் இழக்க வைங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல நாங்க பார்த்த வரைக்கும் பல இடங்கள்ல இன்னும் அந்த திமுக மேல இருக்கிற அதிருப்தி போகாம தான் இருந்ததுன்னு நான் பார்த்தேன், இயற்கையா பார்த்தது. அப்படிங்கிறப்ப 25% வாங்கிட்டாங்க. அதிமுகவுடைய ஆட்சி 4 ஆண்டுகளா நடக்கும் போது திமுக அதிருப்திக்கு என்ன நியாயம்? பெரிய அதிசயம் அது. பாத்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் லெவல்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் கூட அந்த இடத்துல பாருங்க, அம்மா அந்த இடத்துல எங்க அம்மாக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி இயற்கையா விழுந்த வாக்குகள் மிக மிக அதிகம். இல்ல அது தொகுதி அப்படிங்கும் போது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இயல்புலே மக்கள் மனதில் வந்துடும். அதுல மாற்று கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 55,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறது. 2014 1000 வாக்குகள் கூட வாங்கியிருக்கு சொல்லும் போது உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது மட்டுமல்ல 1000 பேர் கூட வாக்களிச்சிருக்காங்க. 1000 வாக்குகள் கூட வாங்கினது பார்க்க கூடாது. அன்னைக்கு எத்தனை ஓட்டு மொத்தம் விழுந்து, இன்னைக்கு எத்தனை ஓட்டு மொத்தம் விழுந்து? இன்னைக்கு நான் சொல்றேன் 54,410 வாக்கு அப்ப வாங்கிட்டாங்க. இப்ப 55,045 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா 100க்கு எத்தனை வாக்குகள்னு பாக்கணும். நீங்க பாருங்க, இது அடிப்படையான புள்ளி விவர விஷயம். இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு 100க்கு எத்தனை வாக்கு வாங்கினாங்க, இன்னைக்கு 100க்கு எத்தனை வாக்கு வாங்கினாங்கன்னு பாக்கணும். அன்னைக்கு பதிவான வாக்குகள் அதிகம் இல்ல உங்களுக்கு. அதனால நீங்க அந்த பேச வச்சு பதிவான வாக்குகள் 1% தான் அதிகம். அதுவா பெரிய விஷயம் இல்ல. ஒட்டுமொத்த பதிவான வாக்குகள் வாக்குகளே 50,000 அதிகம் சார். மொத்தம் அந்த தொகுதியில தமிழகத்துல எல்லா தொகுதியிலும் எத்தனை பெர்சன்டேஜ் கூடி இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ரீரங்கத்திலேயே கூடி இருக்கு. இன்னைக்கு 2,72,000 வாக்காளர்கள் இன்னைக்கு தேதிக்கு ஸ்ரீரங்கம் தொகுதிக்குள்ள பல காரணங்கள் இருக்கு. இதுல இவங்க சொல்ற அலிகேஷன் கூட 9,000 அடிஷனல் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்கன்ற கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க. அது தவறு அப்படின்னு கோர்ட்டுக்கு கூட போயிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஆனா 50,000 வாக்குகள் அதிகரித்திருந்த சூழ்நிலையில 84 கேள்விக்குறீங்க மறுத்த முடியுமா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 50,000 வாக்காளர்கள் கூட வர்றாங்க அப்படிங்கிற நிறைய சட்டமன்றத்தில் இருக்கு. விருதுநகர் தொகுதி என் தொகுதியில் இன்னைக்கு 32,000 கூடி இருக்கு. விருதுநகர் தொகுதி சின்ன தொகுதி, ஸ்ரீரங்கத்தை கம்பேர் பண்றப்போ 1,95,000 வாக்குகள் இருந்து இன்னைக்கு 2,32,000 மேல ஆயிருக்கு. அதனால இது எல்லா இடங்களையும் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான காரணம் இளைஞர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், புது வாக்காளர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப உன்னதமான முறையில் நடந்திருக்கு. திமுக மேல அதிருப்தி இன்னும் தொடருங்கிறதுக்கான காரணம் சொல்ல நீங்க போற இடங்கள் எல்லாம் எந்த இடத்துல இந்நேரம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தா 2G, இவங்களை பார்த்தா இந்த வழக்கு, இவங்களை பார்த்தா இந்த பிரச்சனை. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரவுண்டு கேன்வாசிங் வந்துட்டு போறப்போ மக்கள் பேசுறது அந்த பழைய நினைவுகள் எல்லாம் கிளறி விடுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு 2G இந்த 1,76,000 அப்படின்னு போட்டு ஒரு நோட்டு, ஒரு ரூபா நோட்டு அடிச்சு கொடுத்தாங்க அந்த இடத்துல. அவ்வளவு ரெஸ்பான்ஸ். நீங்க கேட்டீங்க அம்மாவோட இந்த லெட்டருக்கு எங்க அம்மா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து வாங்கிட்டு போய் வீட்டுல பூஜை வேலை வச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இது படிச்சாங்களா அப்படின்னு கேட்கறீங்க. கட்சி தொண்டர்கள் நீங்க உங்களுடைய வீட்டுல பூஜை வச்சிருப்பீங்க, திரு சேப்பு தமிழரசன் வச்சிருக்காரு, நிறைய தோழமை கட்சிகள் வச்சிருப்பாங்க. அதாவது கூட்டணி கட்சி தொண்டர்கள் போது திமுக பச்சை குத்துறவங்களே இருக்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் அப்படிங்கும்போது அவங்க செய்வாங்க. ஒரு காமன் மேன், ஒரு பொது விசாரம் அவங்க செய்யறாங்களாங்கிறதான கேள்வி சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல நானும் திருமங்கலம் துவங்கி இன்னைக்கு தேதிக்கு ஸ்ரீரங்கம் வரைக்கும் ஒரு 12 இடைத்தேர்தல்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்த இடங்கள்ல எல்லாத்துலயும் இந்த அளவுக்கு நான் பாத்துக்கிட்ட இடம் ஒரு 6 பூத் இருக்கிற இடம் தான் அங்க பார்த்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50% வீட்டுல எங்க அம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வைக்கிறவங்க இருந்தாங்க. இது உண்மை, வெறும் இது கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை கண்டிப்பா. இத்தனை அமைச்சர்கள் அங்கே முற்றுகிட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கட்சி பாக்கி இல்லாமல் அத்தனை எதிர்கட்சிகளும் ஓட்டுக்கு நீங்கள் இத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்ற புகார் எழுவதற்கான காரணம் என்ன? தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அம்மாவுடைய செல்வாக்கு அப்படி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, எதுக்கு நீங்க 1000 பேர் முற்றுகிடுறீங்க? ஒரு வகையில சொல்ல போனா இது ஒரு எல்லாருக்கும்
இந்த இடத்துல இவங்க எதிர்க்கட்சிகளோட பிரச்சாரமும் சரி, இப்ப அம்மா மேல சரி செய்து இந்த வழக்கு புனையப்பட்டிருக்கு. அவங்க இன்னைக்கு உள்ள தொகுதிக்குள்ளே ஓட்டு கேட்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தேதிக்கு. இந்த நேரத்துல அம்மாவோட வெற்றியை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி தொண்டர்கள் இயற்கையா நிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க 50 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு 2 பேரும் சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்க 6 பூத்துக்கு நான், அதுக்கு மேல அவர் சொல்ல நீங்களே சொல்லுங்க 6 பூத்து நான் பொறுப்போடி. அதுக்கு மேல இங்க பாருங்க, அவ்வளவு பேர் அந்த இடத்துல இருந்ததுக்கு காரணம் அம்மாவோட இது போன வாட்டி வந்த வாக்கு வித்தியாசத்தோட அதிகமா வரணும். இந்த வாட்டி வாக்குகளை ஒழுங்கா போல் பண்ண வைக்கணும். எத்தனை பிரச்சனைகள் அங்க இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். எத்தனை பேர் அரெஸ்ட் ஆனாங்க, எந்த கட்சியில முதல்ல அரெஸ்ட் ஆனாங்க, இதெல்லாம் பத்திரிகைகளை போட்டிருக்கீங்க. நான் கேட்கறது அதிமுக வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இவ்வளவு பேருக்கு அங்க களமிறங்க வேண்டியதோ இந்த ஊழல் புகார், இந்த பணம் கொடுத்த புகாரா எழ வேண்டிய அவசியமே இல்லையே சார். என்னோட கருத்து இயற்கையா விழுந்த வாக்குகள் இது. இந்த வாக்குகள் உறுதிப்படுற அளவுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கணுமா செய்யக்கூடாதான்ற டிபேட்டுக்குள்ள நான் போக விரும்பல. என்னோட கருத்து கண்டிப்பா இந்த 96,000 சொச்ச வாக்குகள் வித்தியாசம். நீங்க எல்லாம் போய் உழைக்கிறது கூட நம்ம ஏற்றுக்கலாம். கட்சி தொண்டர்கள் பண்றாங்க. டெல்லியில எம்பிகள் போனாங்க, மந்திரிகள் போனாங்க, பிரதமரே போனார். ஓகே, பணம் கொடுத்ததான புகார் கேட்பது சுலபம், பதில் சொல்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்ல இல்ல, இங்க பாருங்க, இந்த என்னோட தனிப்பட்ட கருத்து இதை பொறுத்த வரைக்கும் திருமங்கலத்துல துவங்கிய ஒரு தவறான அணுகுமுறை, தேவையற்ற அணுகுமுறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு கையை நீட்டி பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய உரிமையோ தகுதியோ யாருக்குமே இல்லாம போயிடுச்சு தமிழகத்தில். இது வருந்த தகுந்த ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வருந்த தகுந்த ஒரு விஷயம். இது அரசியல் இருந்து முழுமையா அகல வேண்டும் என்பதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க. நீங்க திருமங்கலம் பார்முலா குறிப்பிடுறீங்க, தோழர் திருவரங்கம் பார்முலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 கட்சிகளும் மாறி மாறி சொல்லிட்டே இருப்பீங்க. இது யாரு முற்றுப்புள்ளி வைப்பா? இது வரக்கூடாது வரக்கூடாது எல்லாருமே சொல்றோம். நானும் சொல்றேன், கார்த்திக் செல்வன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க, சுப்பிரமணியன் சொல்றாரு, பிஜேபி சொல்றாரு, பரந்தாமன் சொல்ற, எல்லாருமே சொல்றோம். நிதர்சனத்துல நடைமுறையில் எங்க நடக்கும்? யார் இது துவக்கி வைப்பா? அதுக்காக தான் என்னுடைய கேள்வி வச்சேன். ஆளுங்கட்சியா இருப்பவர்கள், முன்னாடி திமுகவோ இன்று அதிமுகவோ ஆளுங்கட்சியா இருப்பவர்கள் உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையில காசு கொடுக்காம ஜெயிப்ப ஒரு புகார் கூட வராதுன்னா அது இல்ல பெருமை. எதிர்கட்சிகள் யார் பேச முடியுது? என்னன்னா நமக்கு இங்க எல்லாரும் கொண்டாடுறோம். டெல்லியில ஆட்சி மாற்றம், அங்க ஒரு கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுக்கிறோம், அங்க இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் ஸ்டைலே இல்லாம பண்றோம்னு. ஆனா தமிழ்நாட்டுல தொடர்ந்து இதுதான் ஊக்குவிக்கப்படுது. ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல இது குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, மக்களையே ஒரு செக்ஷன் அப்படியே கரப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண. நீங்க பத்திரிகையாளர்கள் கேட்கிறேன், எவ்வளவு நாளைக்கு நம்ம அரசியல் கட்சியில சொல்லிட்டே இருக்க போறோம்? நான் 2000 வாங்கும் போது நான் 500 வாங்கும் போது 2 பேர்த்தையும் வாங்கிட்டு எனக்கு பிடிச்சவங்க ஓட்டு போட்டிருக்கேன். மற்ற கட்சிகள் வாக்களிச்சு, அதிமுக திமுக மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள் வாக்களிச்சு இருக்காங்க. 2 பேர்த்தையுமே காசு வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச தகவல் படி கிட்டத்தட்ட அந்த 2,70,000 வாக்காளர்கள் பணம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் பாக்கி இல்லாம இறந்து. ஆனா வாக்களித்தவர்கள் அவரவர் உறுப்பினர் வாக்களிச்சாங்க. 2,500 ரூபாய் காசு நீ வாங்க. அது இப்ப நம்ம ஊர்ல எப்படியா இருக்குன்னா 2,000 ரூபாய் கொடுக்கிற கட்சிக்கு 3 ஓட்டு, 500 ரூபாய் கொடுக்கிற கட்சிக்கு 1 ஓட்டு வீட்டிலேயே பிரிச்சு போடுற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில். நான் பேசிய வகையில அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச ஓட்டு தான் போடுறாங்களே தவிர வாங்கின காசுக்கா ஓட்டு போடுற பழக்கம் போயிடுச்சு. அது முதல்ல இருந்தது சத்தியம் பண்ணிட்டு திரும்ப இதுல மணிகண்ட ஒன்றியத்திலையும் அதுதான் நடந்தது. நீங்க அதிகமா கொடுக்கிற கட்சிக்கு 3 ஓட்டு, இருக்கிற 4 ஓட்டை பிரிச்சு போடுறதுதான் இருக்கு. இப்போ நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை இந்த ஓட்டுலயே வரல. நான் கேக்குறேன், இப்ப இவர் மாஃபா சொன்ன மாதிரி நீங்க அரசியல் கட்சிகளை பார்த்து நீங்க ஊழல் செஞ்சியே 1,70,000 நம்பர் வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கான உரிமை மக்கள்கிட்ட எங்க வரும்? நீ காசு வாங்கிட்டு உன் சத்துக்கு நீ 2,000 வாங்கிட்ட, அப்புறம் அவன் சத்துக்கு ஊழல் பண்ணதான் செய்வான். அப்புறம் எப்படி நம்ம கேள்வி ரிவர்ஸ்ல எப்படி வருது மக்கள்கிட்ட இருந்துன்னா, என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு என்கிட்ட நீ இப்பதான் கொடுக்க முடியும், இப்பதான் நான் உன்கிட்ட வாங்க முடியும் சொல்ற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இது இங்க மட்டுமே வரலங்க. ஒரு புயல் வெள்ளம் வந்ததுன்னா கூட நீங்க ஊருக்குள்ள கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா முதல்ல புயல்ல பாதிக்கப்பட்ட காசு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் காசு கொடுக்கும். அதை வாங்க முதல்ல கியூல நிக்கிறது பாத்தீங்கன்னா மாடி வீடு கட்டிட்டு முதல்ல நிப்பான். பாதிக்கப்படாத எம்ஜிஆர் நகர் ரூபத்திலே பார்த்தோம். நம்ம நல்ல ஹைஃபை பெரிய குடும்பத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்தாங்க. 46 பேர் இறந்த போது அது சென்னை எம்ஜிஆர் நகர்ல அந்த நீங்க 2 பேரும் சில கருத்துக்கள் சொன்னீங்க, அது நான் சொல்லிடுறது சௌகரியமா இருக்கும். அண்ணன் பாண்டியன் இப்ப வரைக்கும் அங்க போய் கூட திமுக மீதான அதிருப்தி சகோதரர் சொல்ற மாதிரி
இவ்வளவு தூரம் வந்து தேர்தல் நடந்து இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்ல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதுல வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் முன்னிலையில வந்து இன்னும் அந்த 2G தான் அப்படி இருக்கு. அப்புறம் அந்த 1700 போட்டுலாம் அந்த பேம்ப்ளெட்லாம் இஷ்யூ. ஆமா 6 எல்லாம் இப்ப இன்னைக்கு கனிம வளத்துல 1 லட்சம் கோடி ஊழல் நடக்குது. அது வேற விஷயம். ஆமா 1,86,000 கோடி இன்னைக்கு கனிம வளம் தமிழ்நாடு கனிம வளத்துல இன்னைக்கு இது வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டா எங்களுடைய பொருளாளர் தளபதி அவர்கள் வைத்துக் கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் இன்னும் முதலமைச்சரோ அல்ல அரசு தரப்புல யாரும் இது வந்து தவறு, நீங்க அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆதாரம் இல்லாம சொல்றீங்க, யாருமே இது வரைக்கும் மறுக்கல. மினிமம் ஒரு செக்ரட்டரி ரேங்க்ல கூட யாருமே இதை சொல்லல. ஆக அது ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியும். இப்போ அண்ணனுடைய கருத்துக்கு வந்துடுறேன். சோ அப்படி ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு சொல்றாங்க போது எனக்குள்ள ஒரு வேதனையான ஒரு வேடிக்கையான சம்பவம் என்ன நிகழ்வு என்னன்னா, இதை ஏடிஎம்கே நண்பர் சொல்றதா எனக்கு ஒரு வேடிக்கையா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த தேர்தல் எதனால வந்தது? நீங்க வந்து 2G ஊழல் சொல்றீங்களே இல்லையா, இந்த 2G ஊழலே வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அது ஊழல் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். அலைக்கற்று ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் அப்படின்னு இவங்க சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க 1,76,000 கோடினாங்க. அது இன்னைக்கு சார்ஜ் ஷீட்ல கிடையாது, ட்ரையல் நடக்குது, சப்ஜுடிஸ் மேட்டர். ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் எதனால வந்தது நண்பர் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு இயற்கையாக ஒரு வெற்றிடம் ஏற்பட்ட காரணத்தினால இந்த தேர்தல் வந்ததா? நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக உங்களுடைய தலைவர் சொத்து சேர்த்த காரணத்தினால ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட காரணத்தால் வந்தபோது திமுக மேல இன்னும் அந்த வெறுப்பு மாறல, இன்னும் அந்த கோபம் இருக்குன்னு முழு பூசணிக்காக சோற்றுல மறைக்கலாம். இன்னொன்னு கேட்டுக்குங்க, பூசணிக்காய சோற்றுல மறைப்பதா இருந்தால் இந்த 96,516 கூடுதல் வாக்குகள் எங்கிருந்து வந்தது? இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு உங்களுடைய கேள்விக்கான பதில் மக்கள் அதை ஏற்று எப்படி வருகிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுகிறேன், நான் களத்துக்கு சென்று வந்த ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எத்தனை பூத் பூத் ஒதுக்கீடு கிடையாது. பூத் ஒதுக்கீடு எனக்கு கிடையாது. பூத் ஒதுக்கீடு கிடையாது. கட்சி நிர்வாகிகளுக்கு பணியாற்றுவதற்கான இடங்கள் வசதிக்கு ஏற்ற பேர் கொடுத்த போது வழக்கறிஞர்களான நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர்கள் நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக ஒரு சில வழக்கறிஞர்கள் குழுவாக சென்று ஒரு குக்கிராமங்களில் சென்று இந்த தேர்தல் எதனால வந்தது என்று பெண்களிடத்திலே பின்தங்கிய மக்களிடத்தில் கேட்கும்போது நான் உண்மையாக சொல்லுகிறேன், அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. அவர்களுக்கு இந்த தேர்தல் எப்படி, அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ஜின் என்னன்னு கேட்டீங்களா, மார்ஜின் இஸ் நத்திங் பட் மணி. அவ்வளவுதான். ஒரு திரு சுப்பிரமணியன் கேட்க விரும்புறேன், உங்களுடைய கட்சி நீங்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்களை வெற்றி பெற்றிருக்கிறது, 5000 வாக்களை திரட்ட முடிந்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 19,000 வாக்குகளை உங்களுடைய கூட்டணி கட்சியா இருந்த தேமுதிக பெற்றிருக்கிறது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 19,000 வாக்குகளை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கிறது. அந்த வாக்குகள் மட்டுமே உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் 24,000 வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். வெறும் 5,000 வாக்குகள் தான் வந்திருக்கிறது. பாஜகவுடைய வாக்குகளை விழவில்லை. உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தேமுதிக வாக்கு எங்க போயிட்டு, இந்திய ஜனநாயக கட்சியோட வாக்கு எங்க போயிட்டு, மற்ற கட்சிகளுடைய வாக்கு எல்லாம் எங்க போயிட்டு? திரு சுப்பிரமணியம், தேர்தலுக்காக போடப்பட்ட வாக்குகள் அவை. இப்பொழுது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவு மக்கள் வந்து அச்சத்தோடு போட்டிருக்காரு சொல்லுவேன் நான். ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஊர்ல யாராவது 50 பேர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு தெருவில் ஒரு கட்சி, இன்னொரு தெருவில் ஒரு கட்சி, 2 கட்சிகளும் 2 சேர்ந்து காலையிலிருந்து ஒரு 10 பேர் 20 பேர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் சோறு போடப்படுகிறது. சாயந்தரம் ஒரு கும்பலாக ஒரு 50 பேர் 100 பேர் அழைத்து செல்லப்படுகிறார் வாக்கு சேகரிப்பதற்கு. அவர்களுக்கு ரூபாய் கொடுக்கப்படுகிறது. வாக்காளர் நம்ம வேட்பாளர் எங்க போனாலும் ஒரு 200-300 தட்டுகள் ஆரத்தி எடுப்பதாக வைக்கப்படுகின்றன. ஆரத்தி தட்டுகள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காசு கொடுக்கப்படுகிறது. இப்படி மக்கள் தேர்தல் போதுதான் இவர்களை அணுக முடியும், இவர்களை பார்க்க முடியும். ஆனால் தேர்தல் நேரத்தில் முடிந்தவரை லாபம் அடைந்து செயல்படுவது அப்படிதான் அவங்க சிந்தனை இருக்கிறது. அதுக்கப்புறம் வளர்ச்சி நேரடியான எளிமையானது. நேரத்தில் தேமுதிகவுடைய வாக்கு 19,000 வாக்கு இருந்தது, அது எங்கே? அவர்கள் அந்த வாக்காளர்கள் பணம் கொடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய பாயிண்ட். அந்த வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பது அவர்கள் முடியவில்லை. முழுவதுமாக அச்சுறுத்தப்பட்டு. திரு சுப்பிரமணியம், இந்த முறையா கடந்த முறையா? இந்த முறை 15-20 நாட்களுமே முழுவதுமாக அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள், உற்று நோக்கப்படுகிறார்கள். அதுல பிரம்மாண்டம் கிரியேட்டப்படுகிற அங்க உற்பத்தி ஆகிறது. 30-40 கார்கள் அந்த கிராமத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு. காலையில மந்திரி வர்றாரு, எம்எல்ஏ வர்றாங்க.
மேற்கொண்டு வேட்டி சேலை கொடுக்கப்படுகிறது. ஒரு 3 நாளுக்கு 3 நாள் கழிச்சு நீங்க வர லேட்டுங்க. ஏன் லேட் அப்படின்னா முடிவாயிடுச்சு அப்படின்னா 55,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகுதான் திமுக 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறது. அவர்களும் தங்கள் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களும் தங்கள் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு பணப்பட்டுவாடாவும் வேட்டி சேலையும் கொடுத்திருக்கிறார்கள். இல்ல நீங்க இந்த பதில் மூலமா உங்களுடைய நிதர்சனமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள தவறுங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தேமுதிகவுக்கு 19,000 வாக்குகள் இருந்திருக்கு, உங்களுக்கு ஒரு 5,000 வாக்குகள் 24,000 வாக்குகள் விழுந்திருக்கக்கூடிய நிலைமையில அப்படி வாக்கு கிடைக்காம போனதற்கான காரணம் தேமுதிகவுடைய அன்பை நீங்கள் முழுமையா பெற முடியவில்லையா, அல்லது 2 கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு ஆழமான பிளவு இருக்கிறதா, அல்லது அந்த கட்சியுடைய தலைவர் திரு விஜயகாந்த் பிரச்சாரம் செய்யாத ஒரு முக்கியமான காரணமா? அப்பொழுது நரேந்திர மோடி பாரத பிரதமராக வர வேண்டும், நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்கின்ற கருத்திலே போடப்பட்ட வாக்குகளாக கருதுகிறேன். நரேந்திர மோடிக்கான வாக்குகள் அது. இந்த இடைத்தேர்தலில் நரேந்திர மோடியோட கட்சி ஜெயிக்க மக்கள் நினைக்கலையா? இந்த இடைத்தேர்தலில் அதே நரேந்திர மோடியோட கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கவில்லையா? நரேந்திர மோடி கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் அந்த சிந்தனைக்கே அவர்கள் செல்ல முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான கருத்து. அவர்கள் அந்த சிந்தனையே செய்ய முடியல. அந்த அளவுக்கு அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் உற்று நோக்கப்படுகிறார்கள், அவர்கள் வாக்கு சீட்டை எடுத்து அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள், அங்க வேட்டி சேலை கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு ரூபா வேணாலும் வாங்கிக்க என்று அச்சுறுத்தப்படுகிறார்கள், ஓட்டு போட வேண்டும் என்று அச்சுறுத்தப்படுகிறார்கள். திரு விஜயகாந்த் வந்தா உங்களுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கும் நினைக்கிறீங்களா? இதுல தேமுதிகவுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர் சில பேர் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அது தடுக்கப்பட்டிருக்கலாம். விஜயகாந்த் எங்களோட பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அல்லது பிரேமலதா அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அவருடைய கட்சியில் விலை போனது தடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால எங்கள் வாக்கு சதவீதம் சற்று அதிகரித்திருக்கலாம், வாய்ப்பு உண்டு. திரு கார்த்திகே, அதாவது தேமுதிகவுடைய நிர்வாகிகள் சிலர் விலை போய்விட்டாங்க. அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சுதீஷோ அல்லது பிரேமலதா அல்லது விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக களமிறங்கி இருந்தாங்க அப்படின்னா அவர் விலை போவல் தடுக்கப்பட்டிருக்கும், எங்களுக்கு கூடுதலாக வாக்கு கிடைச்சு நினைக்கிறாங்க. இது சரியா இருக்கு நினைக்கிறீங்களா? இதுல தேமுதிகவுடைய இந்த நிலைப்பாடு ஒரு குழப்பமா தான் இருந்தது ஆரம்பத்தில இருந்தே. அவர் ஆதரிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயம் கொடுக்கல அவங்க. ஒருவேளை தேமுதிகவுடைய முழுமையான ஆதரவு, நீங்க களத்துல மாவட்ட செயலாளர் கூட போனாரு, 4 பேர் பிரச்சாரத்துல போனாங்கிறதெல்லாம் தாண்டி அங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அல்லது பிரேமலதா இவங்க தான் சென்ட்ரிக்கா இருப்பாங்க. அவங்களுடைய குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட வெளியில வரல, கடைசி வரைக்கும் ஆதரித்து ஒரு அறிக்கையும் வரல. அப்படிங்கும்போது இது இந்த தேமுதிக வாக்குகள் மட்டுமே இல்ல, தேர்தலை புறக்கணிப்பதாக சொன்ன அத்தனை சிறிய கட்சிகளுடைய வாக்குகளும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு தான் போயிருக்குது பெரும்பாலும். ஏன்னா திமுக அவங்களுடைய வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. பிஜேபிக்கும் கூட நான் நீங்க சொன்னதுல இருந்து கொஞ்சம் மாத்தி பாக்குறேன். அவங்க 2011 நின்ன போது 2000 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்ப 2 மடங்கு ஆயிருக்குது. கூடுதலாக தேமுதிகவுடைய பெரிய பலமோ 2011 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட சொந்த பலம் சொல்லலாம், தனித்து போட்டி சொந்த பலம் சொல்லலாம். இன்னைக்கு பிஜேபியோட சொந்த பலம் மட்டும் இல்லாம மோடியுடைய ஆட்சிக்கு பிறகான விஷயம் இன்னைக்கு அவர்கள் முன்னிறுத்துவது போல நாங்க 3வது பெரிய கட்சி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மோடியுடைய ஆட்சி தேமுதிக போன்ற கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில அந்த 2000 இன்னைக்கு 5000 ஆயிரத்தி சொல்லி ஆனந்தப்பட முடியும் சொல்ல முடியாது. என்னன்னா இது ரொம்ப குறிப்பா இப்ப பிஜேபிக்கு இதுல ஒரு பெரிய கிரைசிஸ் பாயிண்ட். அவங்க ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுத்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா ஒண்ணு முழுமையான ஆதரவை பெற்றிருக்கணும் தேமுதிக கிட்ட இருந்து, அது முடியல. அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது நாங்க தான் ஒரு மாற்று சக்தி மாற்று அணியை அமைக்க போறோம், அந்த அணியினுடைய ஆகப்பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்ற இந்த கிளைம் எல்லாமே அடி வாங்கிரும். இந்த ஒரு விஷயத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப நீங்க 3வது அணியாக அல்லது பிஜேபி மேல இருக்கிற அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல, மற்ற கட்சிகளை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறையறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ரொம்ப குறிப்பா ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு தொகுதியில, ஏன்னா ஏற்கனவே அவங்க திருச்சியில தொடர்ந்து போட்டிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அங்க கட்சிக்கான ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்குன்னு நம்பக்கூடிய ஒரு தொகுதி. அங்கேயே அவங்களால இந்த அளவுக்கு தான் வாங்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இதுல விஜயகாந்துக்குமே கூட தேமுதிகவுடைய இந்த நிலைங்கிறது அவருடைய கட்சிக்கே கூட ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட உருவாக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க கட்சியில யாராவது போட்டிருந்தா இந்த அளவுக்கு பலவீனம் நீங்க அவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கலாம். ஒண்ணு நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன். இப்ப பாமக ஒரு நிலை எடுத்தாங்க, சொன்னாரு, மற்ற எல்லாருமே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒண்ணு எடுத்திருக்கலாம். அவர் ஆதரவு கொடுக்கிற அப்படின்னு உள்ள அவர் வெளிப்படையா எதுவும் சொல்லல.
ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல, அவரே ஒரு குழப்பமான நிலையில இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் பிரேமலதா பிரச்சாரத்துக்கு போறதா திட்டம் இருந்தது. கடைசி நாள்ல அது அந்த பிரச்சார திட்டத்தையும் அவங்க கைவிடுறாங்க. அப்போ ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே இது என்னன்னா, கடைசியில் அவங்களுக்கு வர ரிப்போர்ட்ஸ் படி ஒருவேளை நம்ம இந்த ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு நினைச்சிட்டாங்க 10,000 கீழே தான் இருக்கும்னு. அப்ப அந்த ஒரு பிளேம் நமக்கு வரக்கூடாதுன்னு அவங்க ஒதுங்குறாங்க. அப்ப அந்த ஆரம்பத்தில இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவ் எடுக்கிறதுல ரெண்டு கட்சிகளுமே பிரச்சனை இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல, இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் ஓட். முதல் வாட்டி அம்மாவுக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, அதை ரியாக்ட் பண்ணி ஓட்டு போடணும்ன்ற ஒரு எமோஷனல் ஓட்டு சார். இல்ல, ஊழல்ங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கிரைட்டீரியாவே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களா? திரு பரந்தாமன் சொன்னது போல இந்த இடைத்தேர்தல் வந்து கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணியோ இல்லாட்டி ஒரு அகாலமான சம்பவத்தினாலோ நடந்த இடைத்தேர்தல் அல்ல. ஒருவருடைய பதவி பறிக்கப்பட்டு தமிழகத்தில் 2வது முறை நடக்கூடிய சம்பவம், செல்வ கணபதிக்கு பிறகு 2வது முறை நடக்கூடிய சம்பவம், ஒரு வழக்குல தண்டனை பெற்றனால வந்து உங்களுடைய பதவி போகுது. அப்ப மக்கள் அப்படி ஒரு கிரைட்டீரியா இல்ல, அது ஒரு சதிதான். ஜெயலலிதா அடிக்கடி சொல்லிட்டே இருந்தது போல இது ஒரு சதியினுடைய விளைவு தான் மக்கள் நினைச்சாங்க. அதை கண்டிப்பா ஆழ் மனசுல மக்கள் நம்புறாங்க. அதுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு இந்த ஓட்டை பயன்படுத்திருக்காங்கன்னு என்னோட கருத்து. நீங்க சொல்ற எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாம இருக்கு, ஒதுங்கி நின்னாங்க கட்சிகள், விஜயகாந்த் வந்து முடிவுகளை மாத்தி எடுத்திருக்கலாம், இதெல்லாம் வந்து இருக்கு, சர்ஃபேஸ் கீழே இருக்கு. ஆனா இதுல முழு முதல் அப்படின்னு நான் எடுத்தேன்னா, அம்மாவுக்கு தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு வந்து மாற்றா அம்மாவுக்காக நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வெறியோட வந்து ஓட்டு போட்டவங்க தான். மிச்சம் எல்லாம் செகண்டரி. ஆனா வந்து ஒண்ணு சொல்லிடுறேன் அப்படின்னா, நம்ம இடைவெளிக்கு முன்னாடியே சொன்னோம். அவர் சொன்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, இது மாதிரி புகார்கள் வந்து ஒரு கட்சி மேல இருந்து இப்ப முதல் முறை இல்ல. இப்ப ராஜா மேல 2G வழக்கு இருந்தாலும் கூட அவர் நீலகிரியில போட்டிடத்தான் செஞ்சாரு, அவர் சில வாக்குகளை வாங்கத்தான் செஞ்சாரு. சோ அதுல வந்து குழப்பம் இல்ல. மக்கள் மனதுல யார் மீது சந்தேக பார்வை படுகிறது, யாரை நம்ப மறுக்கிறாங்க கேள்வி வருது. அவர் சொன்ன போல அவங்களுக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டு சதியின் அடிப்படையில் செய்யப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கு. அதான் ஜெயலலிதா திரும்ப திரும்ப அவங்களுடைய அறிக்கையில கடிதத்துல சொல்லிட்டே இருக்காங்க. விதியாலும் சில கேடு மதியாலும் நான் வந்து வீழ்த்தப்பட்டேன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு முன்னாள் அமைச்சர் என்கிட்டயே சொன்னார் இந்த விஷயத்தை. நாங்க எங்க மேல ஒருத்தர் குற்றம் சாட்டினா நம்புறாங்க, அந்த அம்மா மேல சொன்னா நம்ப மாட்டாங்க, சௌபார்வம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பல. அதாவது நான் சொல்லிடுங்க, அதாவது ராஜா அவர் போய் நீலகிரியில் போய் நின்று தேர்தலில் இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது நிக்கிறதுங்கிறது வேற. ஆனா இன்னைக்கு வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து தேர்தலில் இங்க நிக்க முடியாதுங்கிறது நிலைமைகள் வேற. காரணம் என்னன்னா, ரெண்டுக்கு அடிப்படை வந்து அடிப்படை இல்ல கிடையாது கிடையாது. ராஜா அவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இதுவரை அவர் எந்த நீதிமன்றத்தாலும் டிஸ்குவாலிஃபை பண்ண செய்யல. அதனால அவர் தேர்தல் நிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தடை நிச்சயமா கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியும் தனி நீதிமன்ற நீதிபதி OP சைனிலிருந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து எவ்வளவு முறை கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகி எப்படி நீங்க ஆட்சியில் இருக்கலாம் சொல்லிட்டு எதிர்கட்சி நீதிமன்றமே கேள்வி எழுப்பி நாங்கள் இதை நேரடியாக இந்த வழக்கை கண்காணிப்போம் உச்ச நீதிமன்றத்துடைய நேரடி பிரிவில் இருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு. அப்ப இந்தியாவில் லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கும் போது அப்படி ஒரு கருத்துக்களை சொல்வதன் மூலமாகவும் ஒரு நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவிக்கும் மூலமாகவும் இவைகள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான குற்றம் நிகழ்த்தியதாகவோ அல்லது மிகப்பெரிய பயங்கர குற்றவாளியாகவோ என்று கருத முடியாது. ஜெயலலிதா இதே போன்ற 11 வழக்குகளில் குற்றம்ல வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு 2-3 வழக்குல கீழ் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டு கலர்த்தி ஊழலாகட்டும் பிளசன்சி ஊழலாகட்டும் மற்ற வழக்கில் அவங்க கீழே தண்டனை வழங்கப்பட்டு மேல் நீதிமன்றங்கள் டிரான்ஸ்ஃபர் மேல் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு முறை வழக்குல தண்டிக்கப்பட்டு மேல் விடுவிக்கப்பட்டு வழக்கு மாந்திருக்கு. நான் சொல்ல நீங்க இது உண்மையிலே உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறத போல மக்கள் இதை நம்ப மறுக்கிறார்கள். செயின் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல ஒன்னா சொன்னாதான் மக்களுக்கும் புரியும். நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னதுனாலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அல்லது மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது அல்லது ரொம்ப கொடூரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தேவை கிடையாது. ஏனென்று சொன்னால் ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிசம்ல அவங்களுடைய பர்வியூல வந்து சில கமெண்ட்ஸ் பண்றது அடுங்கிறது வந்து அது வேற. ஏன்னா இந்த வழக்குகள்லாம் இன்றைக்கும் நிலுவையில நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்குல சுப்ரீம் கோர்ட்டும் பெங்களூர் கோர்ட்டும் சொல்லக்கூடிய அதெல்லாம் ஆர்டர் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய தலைவர் கருணாநிதி கோர்ட் பண்ணி அறிக்கை கொடுத்திருக்காரு. அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இல்ல. உண்மை சுப்ரீம் கோர்ட்டோ OP சைனியோ ராஜா பத்தி சொல்லும் போது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படி சொல்ல வரல. நான் அப்படி இல்ல அந்த நீங்க அப்படி அது உங்களுடைய பார்வை. நான் என்ன உங்களுடைய கேள்வி எப்படி இருந்தது என்றால் சுப்ரீம் கோர்ட்டே நான் டே டு டே மானிட்டர் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற வழக்குன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அவருடைய கருத்துக்கள். ஆனால் அவருடைய கருத்துக்கள் அண்டர் ட்ரையல் இருக்கு. இதுல வந்து திமுக சார்பில் வந்து
திரு ராஜா அவர்களோ இல்லது அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ ஒரு வழக்குகளை காலதாமதம் செய்வதற்கோ அல்லது நீடிப்பதற்கோ அல்லது அந்த ட்ரையல் இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் இறங்கவில்லை. அப்படி நடந்திருந்து ஒரு நீதிமன்றம் சொல்லுது என்று சொன்னா அது வேறு விஷயம். அந்த கிரிட்டிசிசத்துக்கும் ஜெயலலிதா அவருடைய வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்ல இன்பெண்டிங் மேட்டர்ஸ், இந்த டிஸ்அப்ரோபிரியேட் கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது இந்த கன்விக்ஷன் கன்விக்ஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய சப்ளிமெண்டரி ஆன்சிலரிஸ் அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது உள்ள விமர்சனங்களுக்கோ அல்லது ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னா இவங்க திட்டமிட்டு இந்த வழக்குகளை நம்ம காலதாமதப்படுத்தணும், அப்ளிகேஷன் மேல அப்ளிகேஷன் போடுறது. இந்த வழக்குகள் இப்ப அதே கர்நாடகா உயர்நீதிமன்றம் உங்களுக்கு இதுல என்ன வேலைன்னு சொல்லிட்டு பெட்டிஷனர் அன்பழகன் கேள்வி கேட்டது. இல்ல நான் சொல்லிருக்கேன், நான் கேட்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 18 ஆண்டுகள் இந்த வழக்கு நீடிக்கப்பட்டது. அதிமுக தரப்புல பெட்டிஷன் மேல பெட்டிஷன், ஜெயலலிதா தரப்புல, சசிகலா தரப்புல, சுதாகரன் தரப்புல இலவசம் மறுக்கவே இல்லை. அன்பழகன் தரப்புல நான் சொல்றேன், இந்த பக்கத்துல இருந்து மனுக்கள் போடப்படவில்லையா? இங்க இருந்து இந்த வழக்கு மாற்றணுங்கிறது உட்பட பல பெட்டிஷன் ஏத்துக்கிட்டீங்களே. ஆமா, சுப்ரீம் கோர்ட் தாமதத்துக்கு ஒரு தரப்பு மட்டும் சொல்ல முடியல. ஒரு தாமதங்கிறது எந்த அடிப்படையில எந்த நோக்கத்துல போகுதுன்னு பார்க்கணும் நீங்க. அதாவது இன்னைக்கு நாம இந்த டிஸ்கஷன் பண்ற டாபிக்கே இட்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் த மேட்டர். ஏன்னா இந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை நாம் இங்கு விவாதம் செய்வது சரியாங்கிறது அது ஒரு விஷயம். அது நமக்குன்னு ஒரு எல்லைகள் இருக்கிறது. காரணம் ஒண்ணு, அதுல இந்த மனுவை இவங்க தள்ளுபடி செய்துட்டாலும் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கறதுனாலயே இவங்க இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இந்த நீதிமன்றத்துடைய பார்வை கருத்து. இது மேல்முறையீடு செய்கிற பொழுது அல்லது செய்கிற சூழ்நிலை வருகிற போது அங்க இதே உச்ச நீதிமன்றம் தான் இந்த வழக்கு சென்னையில் நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, பெங்களூர்ல போய் நடத்தணும். ஏன்னா அப்சல்யூட்டா ஒரு மாக்கரி ஆஃப் ஜுடிஷியரி நடக்குதுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுங்க. எல்லா சாட்சிகளும் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு, ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா அரசு சாட்சிகளும் பிறகு சாட்சியாக மாறுது. அவங்க ட்ரையல் நடத்தி முடிச்சு போன விஷயங்களெல்லாம் மாற்றி கொண்டு வராங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஜுடிஷியல் மிஸ்கேரேஜ் நடக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சப்ஜெக்ட் மாறி போறோம். பட் உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க அப்படி டைவர்ட் பண்ணி போயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளையோ இதையோ மக்கள் ஏற்க தயங்குறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ராஜா ஊழல் செஞ்சாரா, ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்களா கேள்வி நான் போல. அது நீதிமன்றம் மட்டும் தான். அதுக்கெல்லாம் காரணம் மக்கள். அதுக்கெல்லாம் காரணம் ஒன்று சொல்லுகிறேன், தப்பா நினைக்க கூடாது, ஊடகங்கள் தான். ஏனென்று சொன்னால் நீங்கள் 2G வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போகிறீர்களோ அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய வழக்கை நீங்கள் கொண்டு சென்றீர்களா? எந்த ஒரு ஊடகமாவது இன்றைக்கு நான் கேள்வி கேட்கிறேன். வெறும் செய்திகளைத்தான் நீங்கள் போட்டீர்களே தவிர உங்களுடைய கருத்துக்களை, அதாவது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் 2G வழக்குல ஓபி சைனி இதை சொன்னார், அதை சொன்னார், பக்கம் பக்கமா பத்திரிகை எழுதுகிறீர்கள், நீங்கள் பேசுகிறீர்கள். பெங்களூர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட ஒன்று சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கும் போது 28வது நாளாக இன்று விசாரணை. நீதிபதி இந்த கேள்வி கேட்டாலும் தந்தி டிவில காலம் செய்தி வெளியிட்டு நீங்க தயவு பாருங்க. நான் கேட்கிறேன், நீதிபதி அதிமுக தரப்பை பார்த்து நீங்கள் சொத்து கணக்கை எல்லாம் காட்டுகிறீர்களா, நான் ஒரு தனியா ஒரு ஆடிட்டர் போட்டு விசாரிக்குவாங்க. தந்தி டிவில இன்று செய்தி வெளியாக டிவியில் செய்தியில் இன்றைக்கு போட்டிருக்கின்ற அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் நான் பொதுவாக ஊடகங்களை சொல்கிறேன், நான் ஏன் உங்களோட தந்தி டிவி நான் சொல்கிறேன். நீங்க ஓபி செய்தி கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போது ஓபிஸ் ஒண்ணு சொல்லிருங்க. ஓபிஸ் ட்ரையல்ல நடக்கும் போது சரி, இல்ல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது சரி, யாருமே இதை பத்தி வாய்த்தாக்கிறதுக்கே பயந்தீங்க. ஆனா நீங்க கன்விக்ஷன் ஆன கூட இதை பத்தி எழுதுறது கூட துணிச்சல் கிடையாது எந்த பத்திரிகைகளுக்கும். இது கருத்து தப்பு. இது 27/9 அன்னைக்கு நடந்த அசம்பாவிதங்கள், அராஜகங்கள், ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடாது எந்த பத்திரிகையாவது எழுதுதா? கிடையாது. செய்திகளை தான் பாதி ஊடகத்தை நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க. மொத்த ஊடகத்தையும் நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்க. பரந்தாமன் சார் சொல்ற விஷயத்தை நான் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஊழல் வழக்குகளை மக்கள் அவ்வளவு பெருசா எடுத்துக்கலையா அப்படிங்கிற கேள்வியும், குறிப்பா திமுக போது அதுக்கான மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்கலாம். இது ஒரு அப்சர்வேஷன் தான். ஒன்னு இந்த வழக்கு ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்குது. இது ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் சொன்னாரு, கூட்டணியில சேர்ந்து இல்ல 96ல அவங்களுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அதனால அடுத்தது வரல அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. அது அப்படி நான் பாக்கல. நிச்சயமா ரெண்டு வழக்குகளுமே
முக்கியமாக பார்க்க வேண்டிய வழக்குகள் தான். இதுல வந்து அந்த வழக்கு திமுக 2011 2014 இல்ல அதான் அந்த ஆர்குமெண்ட் வைக்கணும். நான் சொல்றது என்னன்னா, அந்த ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அப்படி ஒரு ஆர்குமெண்ட் வச்சார் கூட்டணியில சேர்றதுக்காக அவர் சொன்னது. இதுல என்ன ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியிருக்குன்னா, திரும்ப திரும்ப திமுகவிலிருந்து வருகின்ற அல்லது இன்டர்னலா இருந்த இஷ்யூஸ் தான் அவங்க மேல இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக்கச்சு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பெரிதுபடுத்தியதும் அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் தான். அதற்கு பிறகு அதை வளர வச்சதும் அந்த இன்டர்னல் இஷ்யூஸ் தான். அதிமுக அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அவங்க பேச்ச மீறி அங்க யாரும் பேசிட மாட்டாங்க. அதனால அந்த வழக்குல முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் மட்டும்தான் எடுத்தது. நீங்க மீடியாக்கள் வந்த ஆர்குமெண்டோ இல்ல அதை பத்தின டிபேட்ஸோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏடிஎம்கே சைட்ல இருந்து 100% டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த விஷயங்கள் அப்படி நடக்கல. திமுக தரப்புல இன்டர்னல் இஷ்யூஸ். ரெண்டாவது, வெறும் 2G வச்சு மட்டும் நான் சொல்லல. நீங்க வந்து அதுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிற வழக்குகள், அவங்க மேல இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, இப்படின்னு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்குது. அது எவ்வளவு தூரம் இவங்க டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு பிறகும் மக்களுடைய நம்பிக்கையை வந்து ஈர்க்க முடியல அப்படின்னா நிச்சயமா ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் இப்ப தேவைப்படுது. தனிப்பட்ட முறையில திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலினுக்கு தான் இமேஜ் இருக்கு அங்க. அவர் தன்னுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. ஆனாலும் கூட அவர் முன்னாடி நின்று இவ்வளவு ஒரு தீவிர பிரச்சாரம் செய்து குறைந்தபட்சமாக இந்த 55,000 தான் வாங்க முடியுது அப்படின்னா நிச்சயமா ஒரு உள்ள வந்து இன்டர்னலா நீங்க வந்து மாவட்ட அளவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சொன்னாங்க நிறைய விஷயங்களை நாங்க வந்து மாற்றி அமைக்க போகிறோம், நாங்க இதுக்கு கமிட்டி போட்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதனாலதான் 2014 நாடாளுமன்றத்தில் தோல்வியை தள்ளணும், அதனால இந்த மாற்றங்களை கொண்டு வர போறோம்னாங்க. ஆனா கட்சிக்குள்ள வந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே தான் இருக்குது. நான் திரு பாஜக சேர்ந்த திரு சுப்பிரமணியன் கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். நீங்க வந்து ஒரு 5500 வாக்குகள் பெற்றிருந்தாலும் திரு தமிழறிமணியன் போன்றவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து 3வது ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு இருக்க கட்சிகள் எல்லாம் வகுப்புவாத சக்திகளாக பார்க்கப்படுகிறார்கள். எனவே வகுப்புவாத கட்சிகள் தமிழகத்தில் வேரூன்றுவதற்கான எந்த இடமும் இல்லை என்பதற்கு தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது என்பது திரு தமிழறிமணியோட குற்றச்சாட்டு. இதை நீங்கள் மறுக்கிறீர்களா? நான் மறுக்கிறேன். ஏன்னா வகுப்புவாத கட்சிகள் என்று முத்திரை குத்த முடியாது. கடந்த 8 மாத ஆட்சி காலத்திலே எந்த விதமான வகுப்பு கலவரம் எதுவும் நடக்கல அப்படின்னு நரேந்திர மோடி நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே நினைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய கலவரம் நடக்கணுமா என்று பேசக்கூடிய பேச்சு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்து நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்று மக்கள் மனதிலே ஊழலோ இல்ல வேற எந்த விதமான கருத்தோ மக்கள் மனதிலே இல்ல. அவங்க மனதில் அரசியல்வாதியை நாம் வந்து வருஷம் தேர்தல் வந்தால் தான் பார்க்க முடிகிறது, நம்மளுடைய குறைகளை சொல்ல முடிகிறது. அதனால் நாம் வந்து தேர்தல் வரும் பொழுது எவ்வளவு அதிகப்படியான நம்ம வந்து லாபம் அடைவோமோ அது நல்லது என்றுதான் சிந்தனையிலே மக்கள் இருந்து கொண்டே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நோட்டா ஓட்டலான்னு சொன்னீங்க. ஒரு சில பகுதிகளிலே 20 ஆண்டு காலமாக எந்த விதமான அடிப்படை முன்னேற்றமும் நடக்கல. அதனால் நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க தயாரில்லை என்றுதான் மக்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு 5000 பேர் தான் நோட்டா வாக்களித்த 2000 பேர் பாஜகவை தேர்ந்தெடுக்கவில்லை. அதையே பார்க்க மறுக்கிறீர்கள். ஐயா, 35 ஆண்டுகளாக அவருடைய தேவைகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாஜக 2016 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய பொறுப்பு வரும்போது அதை பற்றி நினைப்பார்கள். ஸ்ரீரங்க இடைத்தேர்தல் 5000 பேர் தான் உங்களுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. நீங்க 2016 ஆட்சியை கொடுத்துருவாங்க சொல்றீங்க. அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான மக்கள் சூழ்நிலை மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை உருவாக்குவது நேரம் வேணும், காலம் வேணும். வளர்ச்சியை பற்றி சொல்வதற்கு நேரம் வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்தது ஒரு 10 நாள் தான். மோடியுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி சொல்வதற்கு 10 நாள் தான் இருக்கிறது. பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது என்று சொல்லக்கூட முடியவில்லை மக்களிடம். அதற்குள்ள எங்களுக்கு வேட்டி சிலை வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் முடிந்து விட்டது, அக்ரிமெண்ட் போட்டு அதனால மக்களுடைய மனநிலை இந்த ஸ்ரீரங்க இடைத்தேர்தலை பொறுத்தளவு நாம் அவங்களது ஒரு ஊழலை பார்க்கல, வளர்ச்சியை பார்க்கல, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்குது அது லாபம் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் மக்கள் மனதில் பார்த்தோம். 2வது, ஸ்ரீரங்கம் என்பது ஒரு 6 வார்டு மட்டும் தான் நகர்புறம். மீதி கிட்டத்தட்ட 230 தொகுதிகள் வந்து கிராமப்புறத்தை சார்ந்தது. அங்கெல்லாம் வந்து நீங்க போய் பார்க்கணும். அவள் ஏழ்மையை, அவர்கள் குடிசையை, அவர்கள் புடவை கட்டி பல நாள் ஆனதை ஒரு பாட்டி 2 முகுதி போட்டுருந்துச்சு. ஒரு முகுதி பழசு, ஒரு முகுதி புதுசு. என்னன்னு கேட்டேன். ஒரு முகுதி திருப்பினப்பா, ஒரு முகுதி வாங்கினப்பாங்க. அவங்களுடைய அந்த ஆனந்தம் அவ்வளவுதான். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவ்வளவுதான். இங்க கொடுத்த காசுல அது வாங்க முடியுது, அவங்க திருப்தி அவ்வளவுதான்.
ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் மனம் மாற்றம் வளர்ச்சியை நோக்கி ஏற்பட வேண்டும் அப்படின்னா எங்களுக்கு நேர காலம் அவகாசம் தேடப்படுறது. 2016க்குள்ளாக நரேந்திர மோடியுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் மனதிலே எடுத்து சொல்லப்படும். அந்த மாற்றத்தை உருவாக்குவோம். மாற்றம் என்பது தமிழகத்தில் ஒரே நாளில் ஏற்படும் என்பது ஏற்பட்ட உதாரணம் இருக்கின்றன. 91 அம்மா, 96 ஐயா, 2001 அம்மா, 2006 ஐயா, 2011 அம்மா என்று மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே மாற்றம் 2016 பாஜக பக்கம் திரும்பும், இந்த கூட்டணி பக்கம் திரும்பும். ஒருவேளை ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஊழலுக்கு எதிரான ஒரு தேர்தல் என்று உங்களுடைய கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் மாநிலத்தில் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் வேட்பாளர் இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் உங்கள் மீதே குற்றச்சாட்டு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஒரு முன்பிணை வாங்கி, முன்ஜாமீன் வாங்கி தான் நீங்களே கூட பிரச்சாரம் செய்ய முடிந்தது. இது மக்கள் மனதில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தி இருக்குமா? அதாவது குற்றச்சாட்டு என்பது யாரும் என்ன மிரட்டிட்டா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம், எஃப்ஐஆர் போடலாம். அந்த மாதிரி எஃப்ஐஆர் தான் இருக்குள்ள. குற்றச்சாட்டு என்பது கோர்ட்டால் நிரூபிக்கப்பட்ட, கோர்ட்டால் சார்ஜ் ஷீட் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே மேல கிடையாது. அது ஆளும் கட்சியினர் புனைந்து கூறப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா அதை சொல்ல மாட்டாங்க. எஃப்ஐஆர் யாருமே போடலாம். அந்த மிரட்டிட்டார் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கும்பலா அனாவசியமா கூட்டினாங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆருக்கு குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப வித்தியாசம், ரொம்ப அதிக வித்தியாசம். குற்றச்சாட்டு என்பது கோர்ட்டால் சார்ஜ் ஷீட் வழங்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் தான் குற்றச்சாட்டு. அதை நான் குற்றச்சாட்டு பத்தி அதிகம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது. எஃப்ஐஆர் என்பது சாதாரண எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் அடிப்படையில் நான் முன்ஜாமீன் வாங்குறோம். ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஆர் எந்த விதத்தில் ஆளுங்கட்சி எதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு முன்ஜாமீன் போறோம், அவ்வளவுதான். குற்றச்சாட்டு இப்போ எந்த விதமான குற்ற பின்னணி எங்களுக்கு கிடையாது. தேர்தலுடைய அந்த வாக்குமூலத்தில் குற்ற பின்னணி எதுவும் இல்லைங்கிறத என்னுடைய வாக்குமூலத்தில் அளிச்சிருக்கோம். அது உண்மையும் கூட. குற்றச்சாட்டு இருப்பதா நம்பர் எஃப்ஐஆர் போட்டப்பட அதுதான் பொய். அதனால அந்த பொய்யை சொல்ல தயார். வாக்குமூலம் என்பது உண்மையா சத்தியமா சொல்லக்கூடிய வாக்குமூலம். அந்த பிரமாணத்தில் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. அதனாலதான் நான் திரு கார்த்திகை செல்வன் கேட்க ஒரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். 3 கிளப் பண்ணி பாக்குறேன். டிராபிக் ராமசாமி இங்கிருந்து அங்க போய் அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள், அந்த பகுதி மக்களை சேர்ந்தவர்கள். ஆனா ஊழலுக்கு எதிராக அவர் ஒரே ஒரு பழைய வண்டி வச்சு ஊர் பூரா பிரச்சாரம் பண்றார். கிட்டத்தட்ட 1200 வாக்குகள் அவர் வாங்கிட்டார். நோட்டா வாக்குகள் 1900 வாக்குகள், கிட்டத்தட்ட 2000 வாக்குகள் பெற்றிருக்கு. இடதுசாரிகளுக்கு ஒரு 1500 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல வேட்பாளர் எங்கேயாவது கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மக்கள் மனதில் இன்னமும் இருக்கு. ஒரு 5000, 10,000 வாக்குகள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா சேர்க்கும் போது இந்த சுயேட்சையில் மட்டும் சேர்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் வாங்குறாங்க. இவங்க நல்ல வேட்பாளர் வந்தா நாங்க வேற மாதிரி யோசிக்க தயாராக சொல்றாங்களா? நிச்சயமா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கான டிமாண்டும் இருக்கு. மக்கள்கிட்ட எப்பவுமே மாற்றான ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தேவையா இருக்கு. ஒரு விஷனரி லீடர்ஷிப்போ இல்ல அட்ராக்டிவான ஒரு லீடர்ஷிப் தேவையா இருக்கு. ஆனா அது அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் இது வரைக்குமே உருவாகவே இல்லை. நீங்க உடனே நம்ம டெல்லியோட தான் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன ஒரு ஏரியா, அர்பன் ஏரியா, அதுக்குள்ள ஈஸியா அப்படிப்பட்ட லீடர்ஷிப் இருக்குன்னு சொல்ல போறீங்க. 169 பேர் ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க அதை வச்சு இது 100க்கு நீங்க 10,000 பேரு மாற்றி போடணும்னு வச்சுக்கிட்டாலும் எத்தனை பேர்? 169 பேரு பொது தேர்தலில் போட மாட்டாங்க நீங்களே ஒத்துக்கிடுவீங்க. இல்ல 169 பொது தேர்தலில் போட மாட்டாங்க நீங்களே ஒத்துக்கிடுவீங்க. எந்த ஜெயலலிதாவுக்காக இப்ப வாக்களித்தா நீங்க சொல்றீங்களோ அந்த ஜெயலலிதா தேர்தலில் போட்டிட்ட போதே வாங்கல. இங்க பாருங்க, அது ரைட். நீங்க 69 பேர் போட்டாங்க. இன்னைக்கு 69 பேர் போட்டாங்க. இடைத்தேர்தல் என்பதால் இல்ல எந்த பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் 50% மேல எங்க வாக்குகள் கிடையாது. நீங்க இதுவரைக்கும் அரசியல் எதுவும் அப்புறம் ஒரு பெரிய செக்ஷன் வாக்களிக்க வருவதே இல்லை. அவங்க ஏன் வரல அப்படிங்கிற இடைத்தேர்தல்கள் இப்ப சராசரி 80 வந்திருக்கு. இன்னைக்கும் நீங்க நான் வாக்களிக்கிற நோட்டாவுடைய வாக்குகள்ங்கிறது ஒவ்வொரு முறையும் கூடிட்டு தான் இருக்கு. நீங்க அது ஏற்காடுல கூட நோட்டாவுக்கு நிறைய வந்திருந்தது. இந்த முறையும் கூட 4 முனை போட்டி. நீங்க ஐடியாலஜிக்கலா இருக்கிற கட்சின்னு சொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நிக்குது. பிஜேபி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க மேல ஒரு அதிகாரம் இத்தனையும் இருந்தும் கூட நோட்டாவுக்கும் டிராபிக் ராமசாமிக்கும் அந்த தேவை இருக்கு அப்படின்னா நிச்சயமா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொன்னு இந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ரோலையும் கூட நான் பார்க்க வேண்டியிருக்கேன். அதை பத்தி நான் கேட்க வந்துடுறேன் உங்கள்ட்ட. நீங்க பதில் சொல்லுங்க. என்னோட கருத்து என்னன்னா, இந்த அமைதி வளம் வளர்ச்சின்றது ஒரு வெற்று கோஷமா இல்லாம ஆழ்ந்த அளவுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு தெருவுலயும் சாதனைகள். இங்க வந்து 1500 கோடி போல அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கு. முதலீடு திரு சுப்பிரமணியம் ரொம்ப அழகா சொன்னாங்க. தேசிய சட்டப்பள்ளி வந்திருக்குது, அங்க 2 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கு நேரடியா பயன்படக்கூடிய ஒரு சாதாரணமான திட்டங்கள் கூட இல்லாம நீங்க சொல்லி ஸ்ரீரங்கம்ங்கிற 6 வார்டு கொண்ட நகரப்பகுதி மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய 80% இந்த பக்கம் மணப்பாறை ஒன்றியத்திலிருந்து எவ்வளவு பாருங்க. இந்த 3 வருடங்கள்ல எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு வந்து இது ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த 3.25 வருஷத்துல நடந்த அளவுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இந்திய சரித்திரத்துல எந்த ஸ்டேட்லயும் நடந்தது கிடையாதுன்னு உறுதியா சொல்ல முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. உட்பட எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா 2006 11 வரைக்கும் கலர் டிவி வந்து சென்று சேராத இடமே கிடையாது. நீலகிரியில அப்போதைய முதல்வர் சொன்ன ஞாபகம் இருக்குது. கலெக்டர் வந்து ஒரு சின்ன குக்கிராமத்துல கரண்டே இல்லைங்க, எப்படி டிவி கரண்ட் கொடுக்கப்பட்டு எல்லாமே வந்து இந்த 96,000 அப்படிங்கிற அளவுக்கு கூடுதலா வந்ததுக்கான காரணிகள் தான் பாக்குறோம். பிரைமரியா வந்து ஸ்ரீரங்கத்துல மணிபவர் தான் இருந்திருக்கு. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. மணிபவர் ஹேஸ் a vital role. யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்க எல்லா கட்சிகளுமே பணம் அப்படிங்கற மையமா முடிச்சுக்கிறேன். அமைதி வளம் வளர்ச்சின்றது ஒரு வெற்று கோஷமா இல்லாம ஆழ்ந்து ஒவ்வொரு குடும்ப அளவிலையும் போய் சேர்ந்திருக்கு. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்துல ஒரு அமைதி அப்படிங்கறத நீங்க நிரூபிக்க முடியும். நம்ம கண்கூடா பாக்குறோம், பெரிய அளவு பிரச்சனை இல்ல. வளமும் வளர்ச்சியும் எங்க இருக்குது? நீங்க அதிகமான புள்ளி விவரங்களை பயன்படுத்தக்கூடியவர். நான் கேட்கிறேன், எத்தனை தொழில் முதலீடு வந்திருக்கு, எவ்வளவு ஜிடிபி உயர்ந்திருக்குது, எந்த ஒரு விஷயத்தை நீங்க காட்டி இந்த அளவுக்கு முதலீடு வந்து விசன் 2023 சொன்னாங்க. சூரிய சக்தி ஒளிக்கு வந்து மின்சாரத்துக்கு இவ்வளவு கூட வந்தாங்க. எல்லாமே நாள் குறிக்கப்பட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள். அவர்கள் நிர்ணயித்த இலக்கை எவ்வளவு தூரம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். கம்பேரிட்டிவாவே நேத்து கூட அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இந்திய அளவுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்ஸ் நான் ரினியூவபிள் எனர்ஜியில அவங்க நம்ம தமிழ்நாடு எந்த பங்களிப்பும் இல்லாம வந்திருக்கோம். என்னங்க நீங்க அந்த காற்றாலை மின்சாரத்துல தமிழகம் நம்பர் 1 இருக்கு இந்தியாவிலேயே. அது எல்லாம் தெரியுது. அதிமுக திமுக எல்லா பேரும் இருக்கு. ஒரு சொல்றேன், அதுலயுமே கூட அந்த மரபுசாரா எரிசக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய காற்றாலை உற்பத்தியாளர் கேட்டா எனக்கு பணம் பெண்டிங் இருக்குன்னு அவங்க இன்னும் சொல்றாங்க. எங்கள்கிட்ட நேரடியான மின் வழித்தடத்துக்கு இணைக்கக்கூடிய பாலை அந்த இணைக்கக்கூடிய மின்தடம் தரமாட்டேன்றாங்க. அதுக்கான செலவு நாங்கள் அதிமுக இது மட்டுமல்ல, திமுக உட்படதான். நீங்க சொல்றீங்க நீங்கள் நத்தம் விஸ்வநாதன் வாங்கி வந்த பதக்கத்துக்கான பட்டயத்துக்கான பெருமை அவரை சேருமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அது வந்து தனியார் முதலீட்டாளர்கள் தங்களுடைய தன்னுற்பத்தியில வந்து இன்வெஸ்ட் பண்ணல. இப்ப முந்தானத்து வந்து ஒரு காகினிசன்ட் லட்சுமி நாராயணனும் ஒரு டிவிஎஸ் தலைவரும் அங்க நின்று வந்து இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு சொல்லணும்னு எந்த நியதியும் கிடையாது. காகினிசன்ட்டும் லட்சுமி முன்னாள் நின்று சொல்லணும் இந்த ஸ்டேட் தாங்க இருக்கல பெஸ்ட் ஸ்டேட், நாங்க வந்து 1.5 பில்லியன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். பாருங்க ஒரே நாள்ல நிறைய வேலை அந்த பாயிண்ட் கரெக்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதுல சார் இன்னைக்கு வந்து அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்குமே கூட எதிர்பார்த்த ஒரு பெரிய 1 லட்சம் கோடி சார் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கிறோம் சார். மே மாசம் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு முன்னோடியா முந்தானத்து 4 MOU சைன் பண்ணிருக்காங்க. 10,000 கோடி வந்துருச்சு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து. ஒரு அமைச்சருக்கான சகல தொகுதியோட பேசுறீங்க. MOU சைன் ஆனாலே நமக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து இங்க பாருங்க, இப்ப குஜராத்ல வந்து 15 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல சொன்னாங்க. இன்டென்ட் வேற வர்றது வேறன்றது எனக்கு புரியும். ஆனா இதே நேரத்தில் 33 MOUக்கள் இப்ப சைன் பண்ணப்பட்டு விட்டன. 4 இப்ப சைன் பண்ணிருக்காங்க. இதுல ஆக்சுவலா வந்த தொழில்துறைகள் எதுன்னு சொல்றேன். தொழில்துறைக்கு சவால்கள் எல்லாமே இல்ல. அம்மா அறிவிச்ச அந்த 9 தொழிற்பூங்காக்களும் ஒன்னா வந்து சைன் ஆகி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டமா விருதுநகர் மாவட்டத்துல மறுபடியும் அந்த ஜியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நான் இல்லன்னு சொல்றது, இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணலாம். ஆனா போன பீரியட்ல இந்த ஐடி பார்க்குகள் வந்து எவ்வளவு வேகமா கொண்டு வரப்பட்டது. இந்த முறை அந்த ஐடி பார்க் ரிவைவ் பண்ணப்பட்டதா, புதிதாக ஒரே ஒரு ஐடி பார்க் கட்டப்பட்டதா எனக்கு தெரியல. நான் ஒன்னு சொல்லிடுறேன், நீங்க ஒன்னா பேசிட்டீங்க. அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் திமுகவுடைய ஆட்சியில எந்த சதவிகிதத்துக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, இன்றைக்கு இவங்களுடைய ஆட்சி காலத்துல ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தால்
நடுநிலையாளருக்கும் ஊடகங்களுக்கும் பொதுமக்களும் நன்றாகவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது எத்தனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வந்துரும்? ஒன்னே ஒண்ணு. அவ்வளவு கம்பேரிசன் அப்படி வேலை செஞ்சா நீங்க இப்படி சொல்லுவீங்க, வேலை செய்யலாம் நல்ல விதமா சொன்னா நல்லதுதான். என்னன்னா போன பட்ஜெட்ல இந்த அரசாங்கம் சூரிய சக்தி மூலியமா எரிசக்திகளை பவர் ஜெனரேஷன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட்ல சொல்றாங்க. பட்ஜெட்ல சொன்னாங்களே தவிர அதுக்கு அலோகேஷன் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அது எப்படி கொண்டு வர போறாங்கிறத சொல்லவே இல்லை. அது இன்ன வரைக்கும் தெளிவுபடுத்தவே இல்லை. நடந்ததை நம்ம திரு மாப்ப பேசி நம்ம பார்த்தோம். ஆனா இது அவங்களுக்கு மட்டும் தான் நடக்குதா? குளச்சல் துறைமுகம் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அது இப்ப சேல் சம்பந்த திட்டத்துக்காக திமுக முனைஞ்சு முயற்சி பண்ணாலும் மத்திய அரசு தடுத்துட்டு பிரச்சனை இருக்கு. குளச்சல் துறைமுகம் கொண்டு வரப்படுன்னு சொல்லிட்டு கப்பல் போக்குவரத்து நம்ம தான் இருந்துச்சு, தரைவழி போக்குவரத்து நம்ம தான் இருந்துச்சு, எல்லாமே இருந்து கடைசி வரைக்கும் வந்துச்சு. அது அதாவது சொல்லப்படுகிற எல்லா திட்டங்களையும் 100% குறிப்பிட்ட அந்த 5 ஆண்டு காலத்திற்குள் முடிக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. 5 வருஷம் வரைக்கும் நான் எதுவுமே செய்யாம இருந்து ப்ரோக்ரஸே காட்டாம இருந்து சொன்னா பரவாயில்ல. எல்லா திட்டங்களுக்கும் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் காட்டப்பட்டிருக்கிறது பார்க்கணும். இப்போ MOU சைன் பண்ணிருக்காங்க சொல்றாங்க இவங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இவங்க அந்த ஒரு வெள்ளோட்டம் மே மாசம் நடக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் வெளி முதலீட்டாளர்களுக்கான மாநாடு நடத்த போறாங்க. அந்த இதுக்காக ஒரு வெள்ளோட்டம் நடத்தினாங்கன்னு சொன்னாங்க. அங்கேயே என்னன்னா அன்னைக்கு அஜெண்டாவில் சில கம்பெனிகளுக்கு MOU சைன் பண்ண வேண்டியதா இருந்தது. அது நின்று போச்சு ஏதோ ஒரு காரணத்துல. அதனால நிறைய பேர் வரல. ஆக இந்த அரசாங்கம் கரண்ட் அஃபேர்ஸை கீப் அப் பண்ண முடியல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் சார். இப்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா டிஎம்கே கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதுரை வாயில்ல இன்னைக்கு ஒரு பில்லர் நின்னுகிட்டே இருக்குது அனாவசியமா வேஸ்டா. மக்களுக்கு இன்னைக்கு போஸ்டர் ஓட்டுறது எல்லா கட்சிக்கும் தான். எல்லா கட்சிக்கும் விளம்பரம் காட்டே இல்லாம ஒரு விளம்பரம் பண்றதுக்கான ஒரு பில்லரை தான் இருக்கிறதே தவிர இன்னைக்கு இந்த அரசாங்கம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி அந்த திட்டத்தால இன்னைக்கு வீணடிக்கப்பட்டிருக்குது. இதை பத்தி அவங்க ரிவ்யூ பண்றதுக்கோ அதை கொண்டு வரது. இன்னும் சொல்ல போனா சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு அடிப்படையா எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் பேசிக் கம்யூனிட்டிஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன் சூமோட்டோ சென்னையில ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட் பெட்டிஷன் எடுக்கிறார். செய்தித்தாள்ல வந்த செய்திகளை பார்த்துட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மதுரவாயில் பறக்கும் சாலை இன்றைக்கு முடிக்கப்பட்டிருந்தால் போர்ட்ல இருந்து நேரா கொண்டு போய் எங்க டெர்மினல் கொண்டு வரும்போது இன்னைக்கு நாட்டில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஒரு அரசு ஒரு கட்சி கொண்டு அந்த திட்டத்தை நிப்பாட்டு நினைக்க கூடாது. சட்டமன்ற கட்டடத்தை மக்கள் வரி பண்ணாங்க. இதெல்லாம் இது மக்களுடைய வரி பணத்துல நாம கட்டுறோம். என்னோட மெமரி பவர் உங்களுக்கு ஜாஸ்தி. இதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல கொண்டு வரப்பட்ட போதும் ராணிமேரி கல்லூரி வளாகத்துல கொண்டு வரப்பட்ட போதும் தடுத்தது யார் அப்படிங்கிற மத்திய அரசுடைய சுற்றுச்சூழலுடைய விதிகளை காட்டி அங்க நிறைவேற்ற முடியாம அடிக்கல் நாட்டினதோட தூக்கி எறியப்பட்டது தடுக்கிறது கிடையாது. அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த புதிய சட்டமன்றத்தை கொண்டு வரணும்ன்றதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல போட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் தான். பிரின்சிபல் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதிமுக ஒரே காரணத்துக்காக நாங்க முடக்கல. நாங்க ஃபீசிபிலிட்டிஸ் பார்க்கணும். எந்த இடத்துல அவைலபிள், எந்த இடத்துல சரியா வருதுன்னு பார்க்கணும். இப்போ நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். ஒரு கட்டப்பட்ட கட்டடத்தை நிப்பாட்டி திமுக கவர்மெண்ட் வேற எங்கன்னா போய் கட்டி இருந்தா பரவாயில்ல. அவங்க போட்ட ஆர்டர் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆனா நாங்க கட்டி வச்ச கட்டடத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய சட்டமன்றமே இயங்கிடுச்சு. அந்த இடத்துல ஒரு கூட்டத்தோட நடந்திருக்கு. மந்திரிகள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்து போச்சு. ஆனா ஏன் அதை கொண்டு போய் இவங்க மாத்துறாங்க? ரொம்ப வெளியே போயிட்டு உங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச தடுப்பு பண்ணீங்க. அவங்க அப்படி பேசக்கூடாது. அது இல்ல நம்ம அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா மக்கள் இதை கூர்ந்து கவனிச்சுட்டாங்க. இவ்வளவு பெரிய கட்டடம் ஏன் சட்டமன்றத்துக்கு போல இல்லை? இந்த கேள்விக்கான மக்களுக்கு கேள்வியை மக்கள் மத்தியில நீங்க வச்ச போதும் மக்கள் மத்தியில ஜெயலலிதா வாக்கு கேட்கும் போதே அந்த இடத்துல நான் போக மாட்டேன் சொல்லிட்டு தான் மக்கள் மத்தியில வாக்கு கேட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை சந்திச்சாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாங்க கேட்டீங்க. சொல்றேன் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத அவங்க ஜெயலலிதா அப்படி ஜெயலலிதா கன்விக்ஷன் ஆகி போய் நீங்க ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் மக்கள் அதை இது பண்ணாங்க. எல்லாமே நம்ம நிகழ்ச்சி முடிக்க சாதன தொழிலிருந்து ஐடி தொழில் வரைக்கும் தமிழகத்தில் உற்பத்தியான
புது துறைகள் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக புரட்சித் தலைவர் அம்மா. இரண்டு கட்சியிலுமே நிறைய நீங்க சொல்லித்தான் அவன வேற வழியில இரண்டு கட்சியிலும் நிறைய முயற்சி பண்ணாங்க. இப்ப ஆப்லெட் அது இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் இருக்கு. திரு சுப்பிரமணியம், உங்களுடைய இறுதியான கருத்து, 2014 பொது தேர்தலில் இந்த விஷயம் எதிரொலிக்காது அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அதிமுக பெற்ற அமோக வெற்றி அப்படியே தொடராதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? திரு சுப்பிரமணியம், இறுதியான சுருக்கமான கருத்து. அதாவது 2016 நம்ம 244 தொகுதியில் வெற்றி பெறணும். கிட்டத்தட்ட 7500 அமைச்சர்கள் வேணும், 28,000 எம்எல்ஏ வேணும், 42,000 மேயர்லாம் வேணும். இருந்து வேலை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. 2016 பொறுத்தளவு அவ்வளவு அமைச்சர்கள் இருந்து ஒரு தொகுதியில் வேலை பார்த்தாதான் அவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அப்படி நிரூபணம் பண்ண ஒன்று. தேவையில்லை, இவ்வளவு பேர் தேவையில்லை. அதனால உங்களுக்கு உங்கள் சாதனை மீது நம்பிக்கை கிடையாது. உங்களுடைய அமைச்சர்கள் மீது அமைச்சர்கள் எல்லாம் 5 பூத்து 10 பூத்தா பிரிச்சு வேலை பார்க்கணும், பணம் கொடுத்துதான் ஓட்டு பெற வேண்டும், அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு மக்களை ஒரு பிரமிப்போடு ஓட்டு வாங்க வேண்டும் என்ற கருத்து தான் இருக்கு. 2016 நடக்க சாத்தியம் கிடையாது. மாற்றம், வளர்ச்சி, இதை மட்டும்தான் 2016 மக்கள் பார்க்க போகிறார்கள். சிரமங்கள் போக்கக்கூடிய நிலையில எந்த கட்சி முன்வருகிறதோ அதைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள. தேர்தலுடைய முடிவு 2016க்கு அது ஒரு முன்னோட்டமோ வெள்ளோட்டமோ கிடையாது. இது ஒரு இடைத்தேர்தல். மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பொது தேர்தலில் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு தேர்தலால் இந்த அரசாங்கத்தை மாற்ற முடியாது. நாம் வருகிற நேரத்தில் நாங்கள் மொத்தமாக மாற்றுகிறோம் எண்ணத்தில் வாக்களித்திருக்கிறார். 2011 போலவே 16 15 பொது தேர்தல் எப்ப வந்தாலும் அம்மா மேல வச்சிருக்கிற அசைக்காத நம்பிக்கை எப்ப அடுத்த பொது தேர்தல் நடந்தாலும் அம்மா மேல இருக்கிற அசையாத நம்பிக்கை தமிழக மக்கள்கிட்ட நிலைத்து நிற்கும். இன்னைக்கு 100க்கு 69 பேர் வாக்குகள் அளிச்சிருக்காங்க அப்படின்றது இதுக்கு அதிகமாக கூட ஆக வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோட இருக்காங்க தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரா இருந்தவங்க போட்டியிட்ட போதே அவ்வளவு வாக்கு வாங்கலங்கிறது பொது தேர்தலில் இதே ட்ரெண்ட் தான் வரும். நிச்சயமா எந்த இடைத்தேர்தலும் பொது தேர்தலுக்கான ட்ரெண்ட் கிடையவே கிடையாது. அதுதான் வரலாற்றில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது. 2 விஷயங்கள், 2 கட்சிகளும் எதிர்கொண்டிருக்கின்ற ஊழல் வழக்குகளுடைய தீர்ப்புகள், பல விஷயங்களை இதுல அணிமாற்றம் உட்பட தீர்ப்புகள் உட்பட மாற்றத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவர் சொன்ன நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன், எலெக்ஷன் ப்ரீபோன் ஆகி 2015 வரலாம், இல்ல 2016க்குள்ள மற்ற திமுக மேல இருக்கிற வழக்குகள், இது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் தான். அதனால இது எந்த விதத்திலும் 2016 தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக சிறிய அளவுல அணி மாற்றங்கள் அல்லது பிஜேபிக்கு இருக்கிற செட்பேக் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப மார்க்சிஸ்ட் ஒரு எஃபர்ட் போட்டாங்க. அவங்க தனியா ஒரு அணி அமைக்க முடியுமா, ஜி.கே. வாசன், பிசிகே இவங்க எல்லாம் வச்சுட்டு போக முடியுமா, இடதுசாரிகள் மட்டும் சந்திக்க முடியுமான்னு நினைச்சாங்க. அதெல்லாம் அந்த கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை இது மூலமாக வரலாம். பெரிய ஒரு முன்னோட்டமா நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற அவையோட பார்வையா இருக்கு. மக்களுடைய பார்வை என்ன இருக்கு? இங்கே விவாதம் இருக்கு. மக்களுடைய பார்வை என்ன? அதிமுகவுடைய இந்த அபரிமிதமான வெற்றிக்கான காரணம் என்ன? மக்களுடைய பார்வை இப்போது பார்க்கலாம். இந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் ஆளுங்கட்சியுடைய செல்வாக்கு என்று 29% மக்களும், எதிர்க்கட்சிகளுடைய பலவீனம் என்று 6% மக்களும், இடைத்தேர்தல் இதெல்லாம் யதார்த்தம் என்று 65% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியுடைய பலவீனம் தான் அதிமுக இந்த வெற்றி காரணம் என்று 6% மக்களும், அதிமுகவுடைய செல்வாக்கு என்று 29% மக்களும், இடைத்தேர்தலில் இப்படிப்பட்ட வெற்றி கிடைப்பது சகஜம்தான் என்று 65% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி என்பது மாற்று கருத்தில் 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு கட்சி வெற்றி பெறுவது என்பது இயல்பான விஷயமாக இருக்க முடியாது. ஒரே ஒரு பாறை மட்டும் தான் நடுநிலையாளர் மத்தியில் இருக்க முடியும். ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பணபலமோ அதிகார பலமோ செலுத்தி இந்த வெற்றி பெறப்பட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு கூட ஆளாகாமல் இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருந்தால் நிச்சயமாக எல்லோரும் தோல் நிமிர்த்தி பார்க்கக்கூடிய, நெஞ்சு நிமிர்த்தி பார்க்கக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அந்த குற்றச்சாட்டுக்கு கூட ஆளாகாமல் வெற்றி பெறுவது எப்படி என்பதை கட்சிகள் தங்களுடைய மனசாட்சி தொட்டு பார்த்து செய்ய வேண்டும். அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அனைத்து கட்சிகளும் பொருந்தும். கட்சிகள் மாறணும், மக்கள் மாறணும். இரண்டுமே நெய்க்கு தொன்னை பாரமா, தொன்னைக்கு நெய் பாரமா இல்லாமல் ஒவ்வொருவரும் நாம் மாற்றுவதற்கான முதல் படி எடுத்து வைப்போம் என்று கட்சிகள், ஆளுங்கட்சி முதல் பிரதானமாக எடுத்து வைத்தால் எல்லோருக்கும் நல்ல விஷயமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.